வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். மார்ச் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா சூரியன் சனி கன்ஜெக்ஷன் ஒரு 15 நாட்கள் இருக்கும். அப்புறம் சூரியனோட டிரான்சிட் இருக்குது. சுக்கிரன் புதன் சூரியன் ராகு சனி சந்திரன் இந்த மாதத்துடைய கடைசியில் ஒன்றா இணையக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதம். ஸோ www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் தான் நம்மளோடது. கிளியராக அதில் ஆட் பண்ணியிருக்கிற சர்வீஸை பாருங்கள், யூஸ் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்னென்ன பலன்கள் இருந்த செக்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். மேஷ ராசி. ஸோ முதல் ராசி மேஷம். மார்ச் மாதம் தான் உங்களுக்கு 7.5 சனி தொடங்கக்கூடிய நேரம். ஸோ சனி உள்ளே வர நீங்கள் தயாராக இருப்பீங்க. நம்ம இந்த மார்ச் மாதத்தை மட்டும் எப்படி பிளானரி பொசிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணும்பொழுது முதல்ல உங்களுடைய கரியர் எடுத்துப்போம். ஸோ வேலை, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் பிஸ்னஸ். மேஷம் முதல் ராசி. அந்த மேஷம்க்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ மார்ச் மாதம் இறுதியில் எண்டில் அவர் 12th ஹவுஸில் பொசிஷன் எடுப்பார். சரி, 12ஆம் இடத்துல 29th மார்ச் வந்தாலும் கூட அவரெல்லாம் அட்வான்ஸாக அந்த பார்வை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சனி கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேயே அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதா நீங்கள் ஒரு கணிப்பு வைத்து கொள்ளலாம். சூரியன் சனி இணைவு, அப்புறம் சூரியனும் 12th ஹவுஸில் வரும். ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் புதனும் 12ஆம் இடத்துல இருக்குது. புதன் இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். இதில் சுக்கிரன் குரு மட்டும் ஒரு பரிவர்த்தனை செய்து ஒரு சின்ன ஒரு செயின் லிங்க் மாதிரி வச்சிங்களேன். ஸோ சுக்கிரனும் குருவும் மட்டும் ஒரு சுபகிரகங்கள் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்குது. ராகு 12th ஹவுஸில் கிட்டத்தட்ட சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு அண்ட் சந்திரன் அது மாத கடைசியில் வரும். இப்போ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி தொழில் வேலை விஷயத்தில் முயற்சியில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அமைதியாக அப்சர்வ் பண்ணுங்கள். மார்ச் மந்தில் ரொம்ப வேகமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாக தெரியலை. திடீர்னு பயணம், திடீர்னு மாற்றம், திடீர்னு வேலை வேண்டாம், வேறு வேலை பண்ணலாம், எனக்கு ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த மாதிரி ஏதாவது மனநிலை இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பலனை ஒரு கொடுக்குற இடத்துல அந்த கிரக அனுகூலங்கள் இல்லை. ஸோ இன்னும் யோசிக்கலாம், டைம் எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த மாதிரி முடிவுகளே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. பிஸ்னஸில் மணி ஃப்ளோ அண்ட் பிஸ்னஸ் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே ரன் பண்ணுங்கள். புதிதாக ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் இல்லை வேறு ஏதாவது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸை கேட்கலாம், அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஒரு ஆக்ஷனில் இறங்கக்கூடிய, ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு நேரம் இல்லை. மார்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ட்ரான்சிஷன் அண்ட் பிளானரி பொசிஷன் அண்ட் இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது யூ கேன் ஸ்டில் அப்சர்வ், டேக் டைம், டிஸ்கஸ் வித் யுவர் எக்ஸ்பர்ட்ஸ். ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பர்டிகுலராக உங்களுடைய கரியரில், ஜாபில், இன்வெஸ்ட்மெண்ட்டில், மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டில். விரைய ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டணியாக வருது. சடனாக அப்படியே ஒரு விரயம் பண்ணிடும். திடீர்னு நீங்கள் போட்ட பிளானை அது தவிடுபடியாக்கும். ஸோ ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மந்த்து தான் மார்ச். அடுத்து நம்ம அதே மேஷராசியை சேர்ந்தவங்க ஃபேமிலி, ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த குடும்பத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோட எல்லா மெம்பர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் மேஷராசி, நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு குடும்ப தலைவன், அப்போ ஃபேமிலிக்கு தேவையான செலவுகள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் குடும்ப தலைவி, நான் அது பெண்களுக்கு தனியாக சொல்கிறேன். அப்போ ஒரு மேஷத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் செலவு அவங்கவுங்க ஒரு 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 விஷயத்துக்காக உங்களை டிபெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய வேலை பலுவும் கூட சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. இந்த குடும்ப சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் வைஸ், மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி பேலன்ஸாக தயாராக இருந்தால் நல்லது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது திருமண விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண விஷயங்கள். இதெல்லாம் இந்த மாதம் ஒரு கன்க்ளூட் ஆகுமான்றது டவுட் தான்.
இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட அதை கொண்டு போய் நீங்கள் ஃபேமிலியில் சொன்னாலும் சரி, இல்லை அது ரிலேட்டாக நீங்கள் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டால் அது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். புதன் சூரியனோட ஒரு 15 நாட்கள் இருப்பார். புதன் சுக்கிரனோட ஒரு 15 நாட்கள் இருப்பார். மொத்தத்தில் மார்ச் மாதம் முழுக்க இந்த புதன் கன்ஜெக்ஷனோடையே இருக்கும் வித் ராகு. ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான டேர்ம்ஸை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டீமோடு நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்கள் டீம் நான் சொல்கிறது உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களோட மாஸ்டர்ஸ். ஸோ உங்களுடைய ஒரு நல்ல கைடன்ஸோடு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. தன்னிச்சையாக நீங்களே செல்ஃபாக இதுதான் நான் பண்ண போகிறேன் இங்கே தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து உங்கள் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது நல்லது. மார்ச்சில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ட்ராக்கில் ஒரே ஒரு பிளானில் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டாக மூவ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள், குறிப்பாக வந்து ஹோம் மேக்கர்ஸ், ஃபேமிலியை பார்க்கக்கூடிய பெண்கள் மேஷ ராசியை சேர்ந்துருக்கீங்க. அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது இது எப்படி இருக்குன்னா சவால்களை சந்திக்க நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு குடும்ப சவால்கள் என்ன இருக்கும், கணவன் ஒரு பக்கம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய வேலை வாய்ப்பு, இது உங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல், உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது மேஷம் அப்படி சோதிக்குது. அந்த சோதனை வந்து வெவ்வேறு ரூபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஸோ அதனால் எதையுமே ஒரு வேகத்தோடு அணுகுமுறை செய்யாமல் விவேகத்தோடு அணுகுமுறை செய்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மேஷம் அடிப்படையிலே கோபம் அதிகம் கொண்ட ஒரு ராசி. ஸோ சட்டுன்னு ஒரு கோபத்தில் அவசரத்தில் கொஞ்சம் நிதானம் இழந்து ஒரு வேகமான முடிவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மார்ச் மாதம் அப்படி தான் உங்களுக்கு அந்த பிளானரி பொசிஷன் இருக்குது. சும்மாவே யாராவது உங்களை அப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஹெல்த், மார்ச் 2025 மேஷம் ஆரோக்கியத்தில் 12 சனி வந்துட்டார், கிட்ட நெருங்கிட்டார். ஸோ ஆரோக்கியத்தில் இனிமேல் நீங்கள் கண்ணும் கருத்துமாக உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கணும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், மன அமைதிக்குண்டான பயிற்சி, இதெல்லாம் சரியாக பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் அழகாக நீங்கள் கடந்து போகலாம். தெய்வ வழிபாடு, பிரார்த்தனை உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரொம்ப காமாக என்ன நடந்தாலுமே ஒரு செகண்ட் கொஞ்சம் நிதானத்தை இழக்காமல் யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் மேஷத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள். சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், உங்களுக்கு இது ஒருவேளை அந்த 60+ வர்றதுனால, சீனியர்ஸ் 60+ ஏழரை சனி வர்றதுனால ஒரு சிலருக்கு அது 56, 57லேயே தேர்ட் ரவுண்டாக கனெக்ட் ஆகிடும். ஏன்னா உங்கள் பர்த் சார்ட்டில் மேஷத்தில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு சனி 12th ஹவுஸில் பர்த் சார்ட்டில் இருந்ததுன்னா அப்போது இது வந்து தேர்ட் ரவுண்டாக நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒரு 57லேயே வந்துடும். ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, சீனியர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, மேஷம் சனி நீச்சம் அடையக்கூடிய ராசி தான் மேஷம். சனி தன்னுடைய சக்தியை பலகீனமாக வீக்காக ஃபீல் பண்ணுற இடம் தான் மேஷம். அப்போ அவர் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் வரார் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நல்லபடியாக பேக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லது. இந்த சமயத்தில் பிறரை நம்பி ஒரு தொழில் செய்கிறதோ இல்லை ஒரு முதலீடு செய்கிறதோ அதிக அளவில் அலட்சியமாக பிளானே இல்லாமல் தெரியாத இடத்துல செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் மார்ச் 2025 மேஷம் சவால்களை சந்திக்கிற நேரம் ஆரம்பம். ஸோ நீங்கள் உங்களை செல்ஃபாக சார்ஜ் பண்ணிக்கணும். வித் ஆல் சின்சியர் ப்ரேயர்ஸ், உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய ஒரு ஸ்திரமான நல்ல ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டியோட, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான எமோஷன்ஸோட எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றிகளாக மாறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி, மார்ச் 2025 மாற்றம் வருமானு எதிர்பார்த்துருக்கிற ரிஷப ராசிக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரிஷபத்தில் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் பொசிஷன் எடுத்துருக்கு. சனி இந்த மாதம் எண்டில் டிரான்சிஷன் நடக்கும். ஆல்மோஸ்ட்
ரிஷபத்துக்கு அந்த ராசிநாதன் யாருன்னா சுக்கிரன். யோக கிரகமான சனி சுக்கிரனோட ஒன்றா இணையக்கூடிய மாதம் தான் மார்ச் மாதம். இன்னொன்று, அதே ரிஷபம்க்கு மற்றொரு யோக காரகன்னு சொல்லக்கூடிய புதன், அவரும் சுக்கிரனோட இணைந்து மாதம் முழுக்க மீனமில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சுக்கிரன், புதன், யோகக்காரகன் பேர் எடுத்த ராகு, அதோடு இணையக்கூடிய சனி மற்றும் சூரியன் 15th of March அவர் போய் ஆட் ஆகிடுவார். சந்திரன் ஒரு 2 நாட்கள் மந்த் எண்டில் அந்த 2 நாட்கள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. இப்போ ரிஷபத்துக்கு மார்ச்சை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு சான்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, ஏதாவது நடக்காதா, அது நடக்கிற மாதம் தான் இது. அது திடீர்னு சம்பந்தமே இல்லாமல், அது திடீர்னு என்னன்னே புரியாமல் டக்குன்னு அப்படி நடக்கும். இதில் சூரியன் உங்களுக்கு ஒரு மாதம் அந்த மார்ச் 15லேருந்து அப்புறம் ஏப்ரலில் மாறினாலும் கூட உங்களுக்கு புதன், சுக்கிரன், சனி, திரிகோணாதிபதிகள் உங்களுடைய 159 அந்த அதிபதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 11th ஹவுஸில் குருவோட பரிவர்த்தனையும் பண்ணி ராகுவோடையும் இணைந்து ஒரு யோகமான ஸ்தானத்தில் பொசிஷன் எடுத்திருக்கு. இதை தான் நான் நிறைய பேருக்கு சொன்னேன். ஜாக்பாட், லக் ரிலேட்டட் மேட்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சம்திங் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு உண்டான ஒரு சரியான தருணம், அதற்கு உண்டான ஒரு சரியான நேரம் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணேன். ஸோ மார்ச் 2025 ரிஷபத்துக்கு உங்களுக்கு ஒரு அப்படியே வாய்ப்பு உங்களுக்கு தேடி தேடி நீங்கள் உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்குது, அதை அப்படியே நேராக கொண்டு வர மாதிரி ஒரு பலன் தான் ரிஷபத்துக்கு இருக்குது. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் குறைஞ்சபட்சம் ரொம்ப 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 மினிமமாக ஏதாவது ஒன்று நடக்காதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். நான் பெரிய ஆசைலாம், எனக்கு பெரிய எதிர்பார்க்கலாம் இல்லை, எனக்கு இது கிடைச்சா போதும், இது நடந்தால் போதும். ஒரு ஜாப்லையோ இல்லை ஒரு ஃபினான்ஸ்லையோ இல்லை ஒரு கொடுக்கல் வாங்கலையோ இல்லை ஒரு லோன்லையோ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதுதான் ரிஷபத்துக்கு மார்ச் மாதத்துக்குண்டான ஒரு லக். ட்ராவலை பிளான் பண்ணுறீங்க, ஒரு அது டூராக இருக்கலாம், ஜாபுக்காக இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு படிப்புக்காக இருக்கலாம். அதெல்லாம் சூப்பராக ஒருத்தருடைய சப்போர்ட்டோட, ஒரு பாசிட்டிவாக, ஒருத்தரோட கைடன்ஸோட நீங்கள் போகிற இடத்துல லேண்ட் ஆகும்போதே உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் அது உருவாகும். அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரிஷபம் இது ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்தை நீங்கள் கைவிடாமல் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வேலை விஷயத்தில். சப்போஸ் ஜாபை சேஞ்ச் பண்ணணும், சப்போஸ் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும், ஒரு நல்ல இடமா வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும், அதுக்குண்டான நல்ல நேரமும் இது கொடுக்கும். இதெல்லாம் தான் உங்களுடைய ஒரு பாசிட்டிவிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ மார்ச் 2025 உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில், மணி அண்ட் ஃபினான்ஸில் ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை இது கொண்டு போக போகுது. அதே ரிஷபம்க்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு ஃபஸ்ட் ஹவுஸில் அவரோட பார்வை 7, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை 2 பேரும் அப்படியே வீடுகளை மாற்றிருக்காங்க. அந்த ஒரு லக். செவ்வாய் உங்களுக்கு கலஸ்திரக்காரங்க 2nd ஹவுஸில். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, திடீர்னு ஏற்பாடு, திடீர்னு ஒன்று அமையுது, சடனாக டக்குன்னு பிளான் பண்ணலாம், முடிச்சிடலாம், டிலே பண்ண வேண்டாம். இன்னும் ஏன் டிலே பண்ணணும்? ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை சொல்கிறீங்க, அதை ஓகே பண்ணுறாங்க, டக்குன்னு அது நடக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ரிஷபராசிக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோட, தன்னுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த ஒரு உறவோட ஒரு சந்தோஷமாக, ஒரு ஆனந்தமாக லைத்து போய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோட தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரம். இதுவும் ரிஷபம்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் ஒரு பொன்னான நேரம். இட்ஸ் அ கோல்டன் டைம். உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கும், அதை நிறைவேறதுக்கும், அதை உங்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கும் ஒரு சரியான நேரம். இட்ஸ் அ கோல்டன் டைம். உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பிளான் பண்ண முடியும். அதை செயல்படுத்துறதுக்கு எல்லோரும் உறுதுணையாக, துணையாக, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக விஷ் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இல்லத்தரசிகள், பெண்கள்,
குறிப்பாக ரிஷப ராசிக்கு அதிபன் சுக்கிரன், சுக்கிரனானே பெண். ஸோ பெண்கள் ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு பர்டிகுலராக, அதுவும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தை வந்து கஷ்டப்பட்டு எல்லா வகையும் தாங்கிக்கூடிய ஒரு ஒரு அமைப்புடைய உங்களுக்கு இந்த மாதம் ஒன்று ஏதாவது கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை பாராட்டு மழையில் நனையலாம், இல்லை உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா உங்களுடைய பார்ட்னர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு சூழ்நிலை, அண்ட் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பயணம், அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி, மற்றவங்களோட சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற ஒரு தருணம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ரிஷபம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சூப்பராக இருக்குது. ஒரு 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 நல்ல நேரம், ஒரு அதிர்ஷ்டமான நேரம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம், அதுக்குண்டான நேரம். கேட்கும் இடத்துல உதவியும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், ஹெல்த்து. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும், இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன குறைகள் ஆல்ரெடி உள்ளே இருந்ததோ அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. அந்த மாதிரி ஒரு டைம் ரிஷபத்துக்கு மார்ச் 2025. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், ரிஷபத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த 60+ நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக ஃபீல் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு எனர்ஜி, உங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்ப், சப்போர்ட், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அன்பு, இல்லைனா அவங்க மூலயமா நீங்களும் அவங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆர் ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஆர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு மெம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பாகப்பிரிவினை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சான்ஸை சூப்பராக கொடுத்துரும். வெஹிக்கிள்ஸை சேஞ்ச் பண்ணணும், வெஹிக்கிள்ஸை வாங்கணும், இது எல்லா ரிஷபராசிக்குமே பொருந்தும். காதல் இனிக்கும். ஸோ ரிஷபம் 2025 மார்ச், இது உங்களுடைய மாதம், இது உங்களுக்கு உண்டான ஒரு மாதம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல ஸ்தானத்தில், நல்ல பொசிஷனில், நல்ல டிகிரி மூமெண்ட்டில், நீங்கள் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ஒரு வழி ரெடியாக இருக்குது. யூஸ் பண்ணிங்க மார்ச் 2025. குட் லக். மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்ச் 2025 ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணுவோம். நிறைய கிரகங்கள் உங்களுடைய 10th ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆகி உலா வரும். 10ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய அடையாளம். ஸோ நீங்கள் யார், எப்படி, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த 10ஆம் இடம். அந்த இடத்துல சனி, சுக்கிரன், புதன், ராகு ப்ளஸ் வந்து சூரியன், சந்திரனும் ஒரு 2 நாட்கள் அங்கே சந்திப்பார். இப்போ மார்ச் மாதம் 2025 மிதுன ராசி. இந்த வேலை விஷயத்தில் இப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, இப்படி நடக்குமா, மாறுமா, கிடைக்குமா, தேடினா வருமா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற டைமாக நெருங்கிடுச்சு. ஸோ மார்ச் மாதம் எதிர்பாருங்க, அதுக்கான முயற்சியை செய்யுங்க, அதுக்கான ரிசல்ட்டையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் அ குட் லக் டைம், ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன். அடுத்தது உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் பண்ணலாமா, கொஞ்சம் அப்படி நம்ம ஏதாவது லோன் எடுக்கலாமா, கொஞ்சம் அப்படி நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக போகலாமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம். ஷுவராக அதுக்குண்டான பிளானை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஸோ மிதுனம் உங்களுடைய தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம், பதவியில் மாற்றம், உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் ஆர் நியூ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ரெடி பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு சரியான மாதம் மார்ச் மாதம். மிதுனம் அது ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை. 2nd ஹவுஸில் உங்களுக்கு பாக்ஸ் எம்டி, எல்லாமே 10ல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தொந்தரவுகள் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் ஒன்றும் கிடையாது. செவ்வாய் மட்டும் 1st ஹவுஸில் இருக்கும். சம்டைம்ஸ் ஓவர் அக்ரெசிவாக ஃபீல் பண்ண வைக்கும், சம்டைம்ஸ் ஓவர் எனர்ஜியாக இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஆங்கர் மூடு திடீர்னு வரும், அவ்வளோதான். ஸோ ஃபேமிலி எல்லாமே கலந்தது தான் ஃபேமிலி. அதை வெறும் ஃபேமிலியாக அழகாக நீங்கள் பார்த்து சூப்பராக பெரிய லெவலில் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து அதை ஒரு கண்ட்ரோலாக அழகாக கொண்டு போயிடலாம். ஸோ குடும்ப வாழ்க்கை இங்கே ஓகே. திருமணம் வாய்ப்பு இருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கா? குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து திருமண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ரீ வெட்டிங் பிளான், ஒரு என்கேஜ்மெண்ட், அதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் செயல்படுத்த சரியான தருணம், சரியான நேரம் மார்ச் மாதம். அண்ட் அதுக்குறான ஒரு பேச்சை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ யூ கேன் டாக் அபவுட் இட்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டில் பேசணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லணும்னா மார்ச் மாதம் ஒரு சரியான நேரம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்குது. மாணவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம், அதோட சனியும் சேருவார். திரிகோண சங்கமம்னு சொல்லுவோம். திரிகோண சங்கமம்னா உங்களோட 159 வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஒரு சந்திப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆர்வம், உங்கள் புத்தி, உங்களுடைய திறமை, இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. அதுக்குள்ள வாய்ப்பை நீங்கள் தேடுறீங்க, அதுக்குள்ள வாய்ப்பை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைக்கிற பாக்கியத்தை அடைகிறீங்கன்னு அர்த்தம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறத நடத்த முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அதை வந்து நான் ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். அடுத்தது பெண்கள், இல்லத்தரசிகள். ஒரு குடும்பத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா தலைவனும் முக்கியம், தலைவியும் முக்கியம். ஸோ குடும்ப தலைவி எனக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஸ்டார்ஸுடைய மூமெண்ட்ஸை பார்க்கும்போது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வேகம், காற்று சம்மந்தப்பட்ட ராசியாக இருந்தாலும் விவேகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. புத்தி அமைதியாகவே இருக்காது, ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்க வைக்கும். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் உங்களுடைய குடும்ப தேவை, உங்களுடைய வீட்டுடைய தேவை, உங்கள் குடும்ப உறுப்பினருடைய தேவை, உங்களுடைய தேவை, இதெல்லாம் பூர்த்தி செய்தும் கொள்ளலாம். அதுக்கு செலவு இருக்குன்னா செலவையும் பண்ணலாம். அதை சந்தோஷமான சூழ்நிலையில் வந்து நீங்கள் பண்ணலாம். உங்களை நல்ல உறவுகளை சந்திக்கிற வாய்ப்பை நீங்கள் அடைவீங்க. சிறிய சிறிய பயணங்கள்லாம் நிச்சயமாக உண்டாகும். ஒரு சிலருக்கு பெரிய பயணங்கள் கூட உண்டு. அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த மார்ச்சில் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, இல்லை அதை எக்ஸிக்யூட் கூட சம்டைம்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்கோர் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, நடத்தணும், பண்ணணும். ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் நீங்கள் செயல்முறையில் அதை வந்து செயல்படுத்த ஒரு சரியான நேரம் மார்ச் 2025. ஸோ நல்ல நேரத்துக்கு வரீங்க. உங்கள் மைண்ட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும். சம்டைம்ஸ் கோவப்படுவீங்க, சம்டைம்ஸ் ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும். அது வந்து உங்களுடைய ராசியுடைய தன்மை. அது ஒன்றும் பண்ண முடியாது. 1 or 2 days இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து ஆரோக்கியம், ஹெல்த் கன்சர்ன் எப்படி இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹவுஸில் செவ்வாய். சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் வருதா, கொஞ்சம் உங்களை காம் டவுன் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே காற்று ராசியில் பிறக்கிறவங்க பிராணாயாமா பண்ணுறது நல்லது. மனதை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். மைண்ட் ஒரு காமாக இருக்கும். ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களை வந்து ஒரு காம் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பண்ணும்போது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அப்படி சிந்தனை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். வேக ஓட்டம் கொண்ட சிந்தனை தான் மிதுனம். ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஸ்தானத்துலையும் கெடு கிரகங்களுடைய சேர்க்கைன்னு ஒன்றும் இல்லை. 4th ஹவுஸில் கேது, அவ்வளோதான். அதையும் சுக்கிரன் பார்வையிடுவார், குருவும் பார்வையிடுவார். பெரிய அளவில் நோயோ வருத்தமோ இல்லை வந்து பெரிய அளவில் ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனதளவில் நீங்கள் எதையும் ரொம்ப சீரியஸாக சுமக்கலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மிதுனம் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ஓரளவுக்கு ஒரு நல்ல டைமில் அடியெடுத்து வைக்கிறீங்க. வயது 60 ஆனாலும் மிதுனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஓய்வே எடுக்கிறதில்ல. ஒரு ஓய்வில்லாமல் உழைக்கும் எண்ணம், இல்லைனா அதுக்கு என்னென்ன எனர்ஜி, அதுக்கான ஆற்றல் மிக்க ஒரு ராசி மிதுனம். ஸோ அதனால் வந்து ஓய்வே இல்லை. அமைதியாக இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நான் ஏதாவது வேலை பண்ணி பிஸியாக இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் நியூ, கேன் டூ. உங்களுடைய பிளான், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செயல்முறையில் நிச்சயமாக செய்யலாம். மிதுனம் காற்று ராசி, மார்ச் 2025. நீங்கள் நினைக்கிறத, உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை உங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து, உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து, இல்லை உங்களுடைய அனுபவத்துக்கு நீங்கள் தனியாக கூட அதை வந்து சாதிக்க முடியுங்கிறது தான் இப்போ உள்ள நேர காலத்துடைய இண்டிகேஷன். முதலீடு செய்யக்கூடிய ராசியாக இப்போ வந்து மிதுனம் வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது வாகன வசதிகள், வீடு, சொத்து இதெல்லாம் சேர்க்கக்கூடிய நேரத்துக்கும் மிதுனம் வந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மார்ச் மாதம் 10ஆம் இடத்துல உள்ள கோள்கள் தசம கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட பஞ்சகிரக கூட்டணி, அதில் 6வது கிரகமாகவும் சேரும் நேரம். உறுதியாக உங்களுடைய எண்ணங்களில் உள்ள ஆசைகளை
நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் இது. வாழ்த்துக்கள். கடகராசி. ஸோ கடகம் மார்ச் மாதம் 2025 நல்ல விஷயம். அஷ்டம சனி முடியுது. முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியரில் பார்த்தல நிறைய பேர் வேலை இல்லைன்னு சும்மா அப்படி புலவிட்டே இருந்தீங்க. மார்ச் மாதம் என்ன நடக்குது, என்ன நடக்கும்? செவ்வாயுடைய பொசிஷன் அவ்வளோ ஃபேவராக இல்லை, அதை வந்து உறுதிப்படுத்துகிறேன். ஏன்னா லார்ட் ஆஃப் 10 வந்து உங்களுக்கு செவ்வாய் தான். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் கரியர், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் இன்கம் எல்லாமே அந்த மார்ச் தான் மெயினான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இன்னும் ஸ்டில் 12th ஹவுஸில் தான் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். சூரியன் மார்ச் 15 மீனத்தில், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, புதன் மீனத்தில், ராகு யோகக்காரகன் மீனத்தில், சனி மார்ச் 29 மீனத்தில் அட்வான்ஸாகவே பார்வையை ஆரம்பிச்சிருவார். ஸோ அனைத்து கோள்களுமே உங்களுக்கு வந்து 9th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஒரு பாக்கியஸ்தானத்தில் இத்தனை கோள்கள் இருக்கும் பொழுது செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மற்ற கோள்கள் அதை வந்து சும்மா விடாது, பிடிச்சி இழுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஆதாய பலனை அடைய போகிறீங்க. ஏதோ ஒரு வகையில் நான் எதிர்பார்த்த பெஸ்ட் இல்லை, நான் எதிர்பார்த்த அப்படி இல்லை இப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். மார்ச் 2025 கடகராசி ஏதோ ஒரு 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 கயிறை பிடிச்சி அப்படி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்கள் ஜாபில், உங்கள் கரியரில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் இன்கமில் ஒரு ஸ்டெப், ஒரு பிகினிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. பரவாயில்ல. கடகம் வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மாற்று வழி சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கிட்டு வருது. அடுத்து நம்ம வந்து அதிலேயே வந்து இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், நிறைய ஷேர் பண்ண கமெண்ட்ஸை பார்க்கும்போது, எப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை தீரும், எப்போ வந்து இந்த இந்த நெருக்கடி குறையும், எப்போ இந்த அவமானங்கள் மாறும் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் என்னோடய பதில் இதான். ஸ்டார்டிங் டைம். 1 by 1 படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஸோ கடகம் மனதளவில் முதல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆதரவு கரங்கள் அதிகம் வரும். இது வரைக்கும் யாரும் உங்களை ஆதரிக்கலை, அன்பாக பேசலை அப்படின்னா அந்த ஆதரவு கரம் அதிகம் வரும், நெருங்கும், அந்த நேரம் நெருங்கும். ஸோ 2025 மார்ச் மாதம் கடகம் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த புத்துணர்ச்சியோட புத்துயிர் பெற்று மீண்டும் வருவீங்க. ஏன்னா சந்திரனுடைய ராசியான கடகம் பலவிதமான மனத்துயரங்களை சந்திச்சிங்க. பட் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. இப்போ ஃபேமிலி, ஒரு திருமண விஷயம், ஃபேமிலி, இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை, தடை விலகுது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு திரை போட்டு மறைத்து வைத்து எந்த விதமான பலனும் நடக்காமல், நகராமல், அப்படி மீறி நடந்ததெல்லாமே சரியாக நடக்காமல், அது சரியான புரிதல் இல்லாமல், ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் கசப்பான அனுபவங்களோட, தேவையற்ற சண்டை சச்சரவுகளோட, தேவையற்ற வாத விவாதங்களோட, எதிர்மறை கருத்துக்களோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு, ஒரு புரிதல், தெளிவு, உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங், இதெல்லாம் வரக்கூடிய நேரம் தான் இது. ஸோ கடகம் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மறையும் நேரம். குழப்பங்கள் இது ஒரு விடை கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு அறிவு தெளியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு திருமண முயற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்ச்சில் வந்து யூ கேன் ஸ்டார்ட் நவ். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து கல்யாணமாக கொண்டு போய் முடிக்கணும், பேசலாமா? எஸ், மார்ச் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட பேசுறதுக்கு இது ஒரு சரியான நேரம். உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து அதை பகிர்ந்துக்கிறது இது ஒரு சரியான நேரம். மார்ச் மாதம் மாணவர்கள், கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் எங்களுக்கு கொடுத்த மெசேஜஸை பார்த்தோம். எனக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை, சம்டைம்ஸ் மெமரி வந்து எனக்கு வந்து இல்லை, நான் வந்து எக்ஸாம் எழுத போனால் அன்றைக்கி தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அன்றைக்கி தான் வந்து ஏதாவது கோல்டு வருது, ஃபீவர் வருது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை வீட்டில் ஏதாவது டிசப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து ரிசீவ் பண்ணோம். பட் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்லை. மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும் கடகம் தடைகள், குழப்பங்கள், வருத்தங்கள், தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ஒரு எதிர்மறையான சிந்தனை, அதெல்லாம் இப்போ மாறிடும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சனி 8th ஹவுஸ்லேருந்து நகர்ந்துருவார். உங்களுக்கு எதெல்லாம் பெரிய தடையாக நினச்சிங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் எதிர்மறையாக சிந்திச்சிருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை வீக் பண்ணுதுன்னு நினச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் அப்படியே மாறும்.
யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்களாம் உங்களை பாராட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் ரொம்ப லேசியாக டம்பாக ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிற ஒரு டைம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ், உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக சார்ஜ் எடுக்கும். இல்லத்தரசிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அவமானங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலியுடைய ஹெல்த், பசங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பர்சனல் எமோஷன்ஸ், பேசிக்காகவே கடகம் வந்து கொஞ்சம் அந்த எமோஷனலாக இம்பேலன்ஸ் அப்பப்போ வரும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 3 டேஸாவது ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசியில் சேர்ந்த நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு இந்த அவமானங்கள்லாம் நிற்கணும். முதல்ல இந்த பெயின்லாம் உங்களுக்கு வந்து போகணும். எல்லோரும் உங்களை குத்தி குத்தி ஏதாவது பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதெல்லாம் மறையும். மிஸ்டேக்ஸ், எல்லோரும் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது சகஜம். மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இது லேர்னிங் டைமாக மாறுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த 8th ஹவுஸில் சாட்டன், நீங்கள் செய்யறதெல்லாம் தப்பாக கூட போய் முடிஞ்சிருக்கு, நீங்கள் சொன்னது தப்பாக கூட எடுத்திருப்பாங்க. பட் இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விமோச்சனை மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுற நேரம் இது. ஸோ நீங்களே செல்ஃபாக உங்களை கரெக்ட் பண்ணிக்கிற டைம் இது. ஸோ நீங்கள் ஒரு எரர் பண்ணிட்டீங்க, அந்த எரர்லேருந்து உங்களை லேர்ன் பண்ணிங்க. இது லேர்னிங் டைமாக அதை எடுத்துங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து மைண்டு முதல்ல இந்த தேவையில்லாத உங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி ஃபீலிங்காகவோ, இல்லை ஒரு மனசில் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பமாகவோ, இல்லை நம்ம சரியாக யோசிக்க தெரியலையான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தேவையில்லை. பாசிட்டிவாக உங்களை நீங்கள் செல்ஃபாக நீங்களே வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய துரோகங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் இப்போ மறுபடியும் மாறும். எல்லாமே ஒரு சைக்கிள் தான். ஹெல்த், கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து ஃபேவரான இடத்துல நகர்ந்துடும். நான் இது வரைக்கும் உங்களை ஜாக்கிரதையாக இருங்க, வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க, விபத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருங்க, சாப்பாடில் நிறைய சொன்னேன். இனிமேல் அதை சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? சனி மூவ் ஆகிறாருன்னா உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய திடீர் ஆபத்து கண்டங்கள் பெரிதாக இல்லை. சனி கொடுத்தா அப்படியே ஒரு வடு மாதிரி பண்ணிடும். அது இனிமேல் இல்லை. ஸோ நிவர்த்தி செய்கிற நேரம் இது. நிவர்த்தி செய்கிற நேரம்னா என்னென்னா, என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுதோ உடலில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, ஆப்ரேஷன் ஃபேஸ் பண்ணிங்க, ஹெல்த் ரொம்ப டவுன் ஆச்சு, கோல்டு காஃப் தாங்க முடியல, சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து வீசிங் பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்கிற நேரம். விமோச்சனம் கிடைக்கும். மாதிரி டவுனாக சிக்க டல்லாக இருந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். மறுபடியும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸை வந்து கேளுங்க, நல்ல மந்த்ராஸ் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், டெம்பிள் போங்க, உங்களை நீங்களே செல்ஃபாக வந்து மறுபடியும் ஒரு புத்துணர்வு பெற்று வாங்க. செவ்வாய் மட்டும் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக அது கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் கொடுக்கும். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் பெரிய சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ நான் பார்க்கல. சீனியர்ஸ் பரவாயில்ல, சமாளிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். நான் வந்து உங்களை சபாஷன் நீங்களே சொல்லிக்கிங்க. சமாளிச்சிட்டிங்க, எல்லாத்தையுமே சமாளித்து வந்துட்டீங்க. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம், எத்தனை ஒரு மோசமான சூழ்நிலை எல்லாத்தையும் சந்தித்து அதை சமாளிக்க முடியாமல் சமாளித்து, உடலாலையும் மனதாலையும் பொருளாதாரத்துலேயும் குடும்ப சூழ்நிலையுமே நீங்கள் நிறைய அவஸ்தைகள்லாம் அனுபவிச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பேக் டு ஃபார்ம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரீங்கன்னு அர்த்தம். அதுதான் கடகம். ஸோ சீனியர்ஸ்க்கு இது மறுபடியும் நீங்கள் போட்ட நிறைய திட்டங்கள் வந்து சரியாக நடக்கலை, அது டிலே, அது பெண்டிங், யாரும் ஒத்துழைக்கலை, யாரும் நம்மளை புரிஞ்சிக்கல, யாரும் நம்மளை வரவேற்கலை, யாரும் நம்ம சப்போர்ட் பண்ணல, இதெல்லாம் இப்போ மாறும். அப்போ உங்களுடைய கை மேலே ஓங்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடகராசிக்கு. சிம்ம ராசி 2025 மார்ச் மாதம் சிம்ம ராசி. ஸோ நிறைய டஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் வந்து சிம்மத்துக்கு எப்போவுமே கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேருக்கு என் மேலே ஒரு வருத்தம் இருக்கலாம். மார்ச் மாதம் இண்டிவிஜுவலாக இந்த மந்த்லி டிரான்சிட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான், வெறும் ராசி மட்டும் கிடையாது. உங்களுடைய லக்னம் என்ன, ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்களோட பேர்த் சார்ட்டில் உள்ள உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது, இதை வந்து டோட்டலாக நீங்கள் கம்பைன் பண்ணி தான் இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. பட் இன் ஜென்ரல் ஒரு ராசி என்பது உங்கள் மனநிலை, ஸோ உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் மனநிலை, உங்கள் மைண்ட் செட் எப்படி கொண்டு போக போகுதுன்றதை இந்த மந்த்லி டிரான்சிட்டில் கிளியராக பார்த்துலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு 10ல் குரு, 11ல் செவ்வாய். இது ரெண்டுமே கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு பொசிஷன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துல சந்திக்கும். சுக்கிரன் உங்களுடைய கரியர் பிளானட் வந்து சுக்கிரன். புதன் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளானட்.
சனி வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் எதிர்மறையாகவே வேலை செய்கிற ஒரு கிரகம் தான் சூரியனுக்கு சனி. சூரியனுடைய மகன் தான் சனி. பட் சனி சூரியனுக்கு எதிர் நிலையில் தான் இருக்கக்கூடியவர். அவர் 8ஆம் இடத்துல சந்திப்பார் உங்களை. அதே இடத்துல சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன், அவரும் உங்களுக்கு 8th ஹவுஸில் மார்ச் 15th கன்ஜெக்ஷன் ஆகிடும் வித் ராகு. 2nd ஹவுஸில் கேது. இந்த 8ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் தன்னோட ஸ்தான சக்தி, ஸ்தான பலம்னா பொசிஷன். ஒருத்தருக்கு வந்து ஒரு பவரே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது முடங்கின இடம், முடங்க போகிற இடம். தன்னோட சக்திகளை இழக்குது. அது செயல்பட முழுமையான செயல்பட முடியாத இடம்னு அர்த்தம். அந்த கிரகமே போராடுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடம் தான் 8. அந்த இடத்துல சுக்கிரன், புதன், சனி, சூரியன், ராகு. இப்போ மார்ச் மாதத்தில் ஜாப் அண்ட் கரியர், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ரிசல்ட்டை தருமா அப்படி தான் நம்ம பார்க்கணும். ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா, ரிசல்ட்டை தருமா, பண்ணுமா, ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா, அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ட்ரபிளே இல்லை, எனக்கு இருக்கிற வேலை இருக்குது, இருக்கிற வாழ்க்கை இருக்குது, இருக்கிற இன்கம் இருக்குது, ட்ரபிளே இல்லைன்னா யூ ஷுட் தேங்க் காட். ஸோ ட்ரபிள் வராமையும் பார்த்துக்கலாம். எப்படி? 8th ஹவுஸ்னால் என்ன? யாராவது எதையாவது கொண்டு வருவாங்க, யாரையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து பண்ணுவாங்க, யாராவது உங்களுக்கு தடையாக வருவாங்க, யாராவது உங்களை எதிர்க்க வருவாங்க, யாராவது உங்களை குறை சொல்லுவாங்க, யாராவது உங்களை குற்றம் சொல்லுவாங்க. சைலண்ட்டாக இருந்துருங்க. 8ஆம் இடம் என்பது என்னவென்றால், உங்கள் வீட்டுக்கு வழியில் நீங்கள் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க, சரியான இடி இடிக்குது, சரியான இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய ஒரு மழை பெய்யுது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டிங்கன்னா அந்த பாதிப்பில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான் மேட்டர். அது நடக்கிறத தடுக்க முடியாது, அது அடிக்கிற மழையை தடுக்க முடியாது, இடியை தடுக்க முடியாது. பட் நீங்கள் போய் அதில் வந்து பங்கேற்க வேண்டாம். சம்டைம்ஸ் புல் பண்ணும், ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா, அமைதியாக இருக்கவங்களுக்கு, எதை பற்றியுமே கண்டுக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 வேலை விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், உங்களுடைய பவர் அண்ட் பொசிஷனில், உங்களுடைய இன்கமில், எதுலேயுமே உங்களுடைய பேர் புகழில், எதுலேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ ஒன்றும் ஃபேவராக இல்லையா, ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பெருசாக இல்லை. சப்ஜெக்ட்டும் நான் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்க சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து குடும்பம், ஃபேமிலி. 2ல் கேது. அங்கே குரு பார்வையும் இருக்குது, சுக்கிரன் பார்வையும் இருக்குது. ஏதோ பரவாயில்லன்னு ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்கு. பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, பெரிய நல்லது நடக்கலாம்னு ஏதோ ஓரளவுக்கு அப்படியே ஃபேமிலி லைஃப் ஓகே போயிட்டுருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் ஓகே, தேங்க் காட். அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த பெரிய எதிர்பார்ப்பை டெவலப் பண்ணிக்க வேண்டாம். சிம்மம், இது வந்து ஒரு டஃப் பொசிஷனில் எல்லா கிரகங்களும் உலா வரும். அப்படியே சுற்றி உங்களை எப்படின்னா அப்படியே டார்கெட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கிரகண நேரம் மாதிரி இது. சூரியனை எப்படி வந்து இந்த கிரகண நேரம் வந்து அப்படியே ஃபுல்லாக மறைக்க ட்ரை பண்ணுமோ அந்த மாதிரி நேரம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை எப்போவுமே செல்ஃபாக ஒரு நல்ல உங்களுடைய சிந்தனை எப்போவுமே ஒரு சுப்ரீம் பவரோட கனெக்ட் பண்ணி இருக்கிறது பெட்டர், அல்மைட்டி. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத உணர்வு போராட்டம் வராது. ஸோ ஃபேமிலி இப்படி தான் இருக்குது. திருமண ஏற்பாடு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. எல்லாம் 8ஆம் இடம். எது ஏற்பாடு பண்ணாலும் அது கடைசியில் கேன்சல் ஆகிடுச்சு, அது நிராகரிக்கப்பட்டது, அது ஓகேன்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். மார்ச் 2025 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக ஒரு மாதிரி ஓவர் ப்ரெஷரோட அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மீன்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்க போகிறேன், நான் வேறு ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆக போகிறேன், நான் வேறு கண்ட்ரியில் போய் படிக்க போகிறேன், இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் பிளானை வச்சு குழப்பிக்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றின ஒரு பிளான் இருக்குன்னா அதை நல்ல ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசுங்க. அந்த துறையை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அவங்க சொல்கிற ஒப்பீனியனை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா 6ஆம் முறை உட்காந்து நீங்கள் டிசிஷன் எடுங்க. வேகமாக எதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கே மற்றவங்களை பார்த்து ஒரு கம்பேரிஷனில் அந்த மாதிரி தோணுதுன்னா அந்த முடிவு எடுக்காதீங்க. ஸோ திங்க் ட்வைஸ் த்ரைஸ், தப்பு இல்லை. அப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல முடிவாக எடுப்பீங்கன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் பெட்டர். மார்ச் மாதம் மற்ற எந்த விஷயத்தையும் தேவையற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், கவனம் சிதற வேண்டாம், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரை கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள்.
சிம்மம் வந்து எவ்வளோ டஃப் ராசின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிம்ம ராசினாலே கோவப்படுவாங்க, சிம்ம ராசினாலே எரிஞ்சு விடுவாங்க, சிம்ம ராசி யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, சிம்ம ராசினா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சிம்மத்துக்கும் நிறைய நல்ல குணங்களும் உண்டு. பட் இப்போ நேரம் என்னென்னா சோதனை மேல் சோதனை. நீங்கள் வந்து உங்களை ரொம்ப பலமாக ஃபீல் பண்ண வேண்டிய டைம் இது. இப்போ தான் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னே உங்களுக்கு தெரியும். இன்பில்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ கடவுள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரு, எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா சவால்கள் வந்து வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு ஒரு தனி தகுதி வேணும், அதுக்கு ஒரு தனி பலம் வேணும். அந்த பலத்தை நீங்கள் யாருன்னு உணர்வீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்க நீங்களே செல்ஃபாக ஒரு சபாஷ் போட்டுங்க, உங்களை நீங்களே பாராட்டிங்க. எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது, பட் உங்களால் முடியும். அதுதான் சிம்மத்துடைய ஸ்பெஷல். அதுதான் யூ கேன் டூ இட். அந்த மாதிரி ஒரு 8th ஹவுஸில் அந்த பஞ்சகிரக கூட்டணி வந்து அப்படியே ஒரு உலா வரும். ஸோ ஃபேமிலியில் எப்படி வேணால் உங்களுக்கு வந்து எந்த சைடில் வேணால் யார் வேணால் உங்களை கார்னர் பண்ண ரெடி ஆகலாம். நீங்கள் தயாராக இருங்க, காமாக இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. விவேகத்தை இழக்காமல் இருந்தால் நல்லது. ஹெல்த்து சிம்மம், இனிமேல் சிம்மத்துக்கு தான் நான் சொல்ல போகிறேன். டேக் கேர், ஜாக்கிரதை. உடல் ஆரோக்கியம், உணவு பழக்கமுறை, உடற்பயிற்சியின் பழக்கமுறை, வாகன பிரயாணம், நீங்கள் செல்ஃபாக ட்ரைவ் பண்ண போகிறீங்க, ஓவர் ஸ்பீடிங், ரிவர்ஸ் வரீங்க, டேர்ன் பண்ணுறீங்க, பெண்டு டேர்ன், ஜாக்கிரதை. ஏன்னா ராகு கேதுடைய பொசிஷன் டேர்னிங்கில், சனியுடைய பொசிஷன் ரிவர்ஸில், பள்ளம், மழைக்காலம், தெரியாத ஒரு பயணம், தெரியாத ரூட். ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு வேளை 7 சனி சிம்மத்திலேயே கலந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் பயணம் போது நல்லா ப்ரே பண்ணிட்டு கிளம்புங்க. ஹெல்த் எல்லா வகையிலுமே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக இரும்பு, படிக்கட்டு, ஒரு மாதிரி ஒரு சருகலான பாதை, இருட்டு நேரம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சீனியர்ஸ் 60 வயதுக்கும் மேலே இருக்கீங்க, நீங்கள் வந்து சிம்ம ராசியை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு வந்து அமைதியும் ஆரோக்கியம் தர்றதுக்கு உங்களுடைய சின்சியரான ப்ரேயர்ஸ், அதை நீங்கள் ஆத்மாத்மா செய்து உங்களுடைய ஆரோக்கியமான உணவு, அமைதியான தூக்கத்தோட வாழ்க்கையை நடத்துவது நல்லதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இப்போ வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்யக்கூடிய பலமான நேரம் இது கிடையாது. இது எதை செய்ய போனாலுமே ஒரு ப்ரெஷர் தான் வரும் உங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இன்னும் கூடும். என்ன செய்ய போனால் அந்த கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயம் அமையாத ஒரு தருணம் இது. மார்ச் மாதம் 2025 அமைதியான ஒரு வழியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாளை கடப்பது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் சிம்மம் கூடுதல் விழிப்புணர்வோட, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். வாழ்த்துக்கள். கன்னி ராசி. ஸோ கன்னிக்கு வந்து கிட்டத்தட்ட அனைத்து கோள்களும் 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. சுக்கிரன் உச்சம், புதன் உங்கள் ராசிநாதன், அவரே உங்களை தசம கேந்திராதிபதி, 7th ஹவுஸில் கன்ஜெக்ஷனோட. அதே இடத்துல வந்து சனி மறுபடியும் இந்த மாத கடைசியில் சனி போய் இணையும். சூரியன் ப்ளஸ் ராகு அங்கே ஆல்ரெடி பொசிஷனில் இருக்குது. குருவுடைய பார்வை கன்னி ராசி மேலே. ஸோ கன்னி நிறைய கிரகங்களுடைய பார்வைப்பட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜியை ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மார்ச் மாதம் முதல்ல உங்களோட கரியர், ப்ரொஃபஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது. கிரக பார்வை சும்மா விடாது, எதையாவது பண்ண வைக்கும். ஒன்று செலவு பண்ணுவீங்க, இல்லை வேலை மாற்றலான்னு தோணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு லோன் போடலான்னு தோணும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும், ஏதாவது ஜாப் பண்ணலான்னு தோணும், ஜாபை மாற்றலான்னு தோணும், ஏதோ ஒன்று பண்ண வச்சிடும். இப்போ கிரக பார்வைகள்லாம் என்னென்னா ஆனால் பாசிட்டிவாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. வாங்கணும், ஒரு பொருள் வாங்கலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ட்ரை பண்ணலாம், பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தானே இது. ஸோ உங்கள் கிரகப்பார்வைகள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்குள்ள ரிசல்ட்டை வந்து நல்ல விதமாக கொண்டு போய் முடிக்கும். அதுதான் இப்போ வந்து கன்னிக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். குரு பார்வையும் ஒரு அடிஷ்னல் ஒரு சப்போர்ட் தான் உங்களுக்கு. செவ்வாய் வந்து நல்ல வேலை 10th ஹவுஸில், எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை. ஸோ வேலை மாற்றம், இல்லை வேலையில் முன்னேற்றம், இல்லை வேலை செய்கிற இடத்துல உள்ள ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, இல்லை அந்த சேலஞ்சை அழகாக ஃபேஸ் பண்ணுற விஷயம், இல்லை ஒரு சின்ன பிரேக், லீவ் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். மார்ச் மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் பயணம் இருக்குது. ஃபேமிலி, உங்களுடைய குடும்பஸ்தானம் சுத்தமாக இருக்குது.
எந்த விதமான கெட்ட கிரகத்துடைய ஆதிபத்தியம் இப்போது கிடையாது. குரு பார்வை கன்னிராசியில் இருக்கும்பொழுது அந்த ராசி வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். லைக் அந்த அந்த ஒரு 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 பாசிட்டிவான ஒரு எமோஷன், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். சுக்கிரனும் உச்சம் அடைகிறதுனால ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு பொருளோடு நீங்கள் வந்து அதை வந்து செலவு செய்யும் பொழுது அதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா ஃபேமிலிக்கு, அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுற டைம் தான் இது. திருமண ஏற்பாடை பண்ணலாம். சுக்கிரன் பார்வை நல்லா இருக்குது. டக் டக் டக்குன்னு வரனை பார்த்து செட் பண்ணிடலாம், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். நேரம் நல்லா இருக்குது, நல்ல பார்வை இருக்குது. சரி, ராகு அங்கே இருந்தாலுமே அது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து ஃபேமிலியில் சொல்லணும், சொல்லி முடிக்கணும். எஸ், ப்ரொசீட். இந்த சமயம் நல்லா இருக்குது. மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வெளிப்படையாக பேசலாம். ஒரு வெளிப்படையாக பேசுகிற நேரம் தான் இது. குடும்பத்தில் அப்படி ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் கலந்துருக்கு. ஒன்றும் மோசமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி எதிர்காலத்தை நல்லா சிறப்பாக பிளான் பண்ணி சூப்பராக உங்கள் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணம் தான் இது. மாணவர்களுக்கு இது வந்து ஒரு குட் எனர்ஜியை நீங்கள் வந்து ஒரு குட் வைப்ரேஷனை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. மைண்டு கிளியராக இருக்கும். இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன்ற ஒரு எண்ண அதிர்வு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம்லாம் இல்லை. ஒரு பாசிட்டிவாக உங்களுடைய படிப்பு, உங்கள் எதிர்காலம், உங்கள் ஃப்யூச்சர் பிளான் ரொம்ப கிளியராக, எஸ் இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வேணுமா, லோன் ட்ரை பண்ணுறீங்களா, க்ளீனாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கலாம் அடுத்த ஒரு 3-4 இயர்ஸில் நான் வந்து லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும், அதுக்கு நான் பிளான் நான் இப்பயே போடணும். எஸ், அது பண்ணலாம். இல்லத்தரசிகள் பெண்கள், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி அடையக்கூடிய மாதம் மார்ச் மாதம் 2025. நிறைய எண்ண ஓட்டம், வேகமான எண்ண ஓட்டம். ஒரு வீடு வாங்கிடலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இந்த வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணிடலாம், கொஞ்சம் ஜுவல்ஸை வாங்கிடலாம், வச்சுருந்த ஜுவல்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டம். நல்லதை செய்யணுன்றதுக்காக ஒரு எண்ண ஓட்டம். அது நல்ல விதமாக போய் முடியும். அதான் நான் முதலே சொன்னேன், நிறைய கிரகங்களுடைய பார்வை உங்களை சும்மா இருக்க விடாது. எதையாவது பண்ண வைக்கும், ஆனால் அது பாசிட்டிவாக பண்ண வைக்கும். அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. அடுத்து வந்து ஆரோக்கியம், ஹெல்த்தில் ஏதாவது ஹெல்த் கன்சர்ன். கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ், குரு பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் பார்வை. பார்வைலாம் ஹெல்த்தை வந்து சரி பண்ணுது. பட்டு கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ஒரு சிலருக்கு அப்படியே உடம்புல வந்து ஒரு மாதிரி ஒரு இம்யூனிட்டி லெவல்லையோ, இல்லை ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸோ, இல்லை ஒரு சின்ன வீக்னஸோ, இல்லை டெஃபிஷியன்சியோ அப்படியே கொண்டு வரும். செக் பண்ணி பார்த்துங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட் எடுக்கும்போதே சரியாயிடும். அது நல்ல ஒரு சரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு மெடிசனை எடுத்துங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய சீரியஸான ப்ராப்ளம் இல்லை. சனி 7th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறார், இருந்தாலும் அது மாதத்துடைய கடைசியில் தான். அதனால் மார்ச் மாதம் கொஞ்சம் நல்லா உற்சாகமாக, ஹாப்பியாக, ஒரு எனர்ஜியோட பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் நல்லா இருக்குது. சீனியர்ஸ், கன்னி ராசி சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், இஃப் யூ ஹேவ் சம் பிளான், லைக் எனக்கு ஒரு ஒர்க் வேணும், என்னால் வீட்டிலலாம் சும்மா இருக்க முடியாது, நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, வேறு ஒரு கம்பெனியை நான் வந்து ஆர்கனைசேஷனில் போய் ஒரு அட்வைஸராக மாறலான் இருக்கேன், இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலான் இருக்கேன், இல்லை ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு அதர் பிளான் இருக்குது, நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த 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 கிரகத்துடைய பார்வைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் கன்னி ராசி மார்ச் மாதம் 2025 இந்த பார்வைகள் உங்களை தூங்க விடாது. உங்களை ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்க வைக்கும், ஏதோ ஒன்று செயல்படுத்த செய்ய வைக்கும். அது நல்ல விதமாக போகிறதுனால பயம் இல்லாமல் துணிச்சலாக நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2025 மார்ச் மாதம். துலாம்லாம் ஒரு நல்ல டிரான்சிஷனை வந்து அப்படியே கோயிங் ஃபார்வர்டு ஃபேஸ் பண்ண தயாராக இருக்குது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6th ஹவுஸில் உங்களுக்கு வந்து சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி 8ல் குரு.
இந்த 6-8 காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அதில் வந்து ஒரு பரிவர்த்தனை வேறு பண்ணியிருக்கு. ஸோ லார்ட் ஆஃப் 8 and 6, லார்ட் ஆஃப் 6 and 8 இந்த பரிவர்த்தனாலாம் வந்து ஒரு யோகத்தை கொடுத்துருமா, 6-8லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. அண்ட் துலாமுக்கு பொதுவாகவே சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப பிரமாதமான பலன்களை ஏற்படுத்துமா, பிரமாதமான ரிசல்ட்டை கொடுத்துருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். கரியர் அண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஜாப் அண்ட் கரியர் அண்ட் அது ரிலேட்டடான ஹவுஸ் வந்து கடக வீடு. ஸோ துலாமுக்கு அந்த 10ஆம் இடத்துல ஏதாவது அனுகூலமான பார்வைலாம் இருக்குமா, ஏதாவது ஃபேவராக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகள் விலகும் நேரம். துலாமுக்கு என்னெல்லாம் பிளான் வந்து நீங்கள் அப்படியே அந்த பைப்லைனில் வச்சுருந்தீங்களோ, இதை வந்து நம்ம பண்ணணும், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த ஜாப் வேணும், இந்த பிஸ்னஸ் வேணும், இல்லை ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் வேணும், இல்லை கொஞ்சம் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும், அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு லைனப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ஆக்ஷனில் வந்து இறங்குறதுக்கான டைம் தான் மார்ச் 2025. எப்படி இது ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா, இது ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு வந்து போட்டியாக எப்படியும் யாராவது ஒருத்தர் எதாவது குதிப்பாங்க. அது உங்கள் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு முதலீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, எல்லாத்துக்குமே ஒரு போட்டியாளர் வருவாங்க. அந்த போட்டியாளர்களை சந்திக்கிற இடம் தான் இந்த 6ஆம் இடம். ஸோ 6th ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய களம். அந்த களத்தில் நீங்கள் யார், நீங்கள் பலசாலியா, நீங்கள் வந்து பலகீனமாக இருப்பீங்களா, புத்திசாலியா, நீங்கள் எப்படி அதை வந்து அணுகுமுறை செய்ய போகிறீங்க, நீங்கள் எப்படி அதை வந்து அதையும் மீறி வந்து வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தருணத்தை சந்திக்கும் நேரம் தான் துலாம் மார்ச் 2025. அப்போது வந்து தயாராக இருக்க வேண்டிய டைம் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக, உங்களுடைய ஜாபில், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில், உங்களுடைய இன்கமில், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இது ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு முதலீடு செய்யணும். அதை வந்து நீங்கள் வந்து இறங்கி போய் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் தான் மார்ச் 2025. ஓவராலாக உங்கள் மைண்ட் செட் நிறைய சேஞ்சஸை நோக்கி ரெடி ஆகிட்டுருக்கோம். பட் ஆனால் அது இன்னும் கோயிங் ஃபார் ஒரு 2-3 months ஆகும். மார்ச் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சரியான மந்த் டு டேக் சார்ஜ். ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை ப்ளஸ் வந்து திருமண வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது. துலாம் இந்த மாதம் வந்து பெரிய அளவில் அதை வந்து கனவு கோட்டையாக வச்சுக்க முடியாது. பெரிய அளவில் இதெல்லாம் அப்படியே பிரமாதமாக நடக்கும், வேண்ட வரலாம் கிடைக்கும், ஃபேமிலியெல்லாம் ஒத்து போகும், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, கல்யாண ஏற்பாடு உடனே கிளிக் ஆகிடும், அது கிளிக் ஆகிடும், இது கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு டைம் இது இல்லை. இது எப்படின்னா, இப்போ ஒரு பொருளுக்காக கடைக்கடையாக தேடுறீங்க, ஏறி அலைஞ்சாலையும் தேடி தேடி ஒரு அனுபவத்தை கற்றுக்கிற ஒரு மாதமாக தான் இருக்கே தவிர ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு மந்தாக நான் வந்து இதை பார்க்கல. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச் மாதம் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் நினச்சது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அப்படியே கண்கூட, அது கை கூட அது ஒரு 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 சந்தோஷத்தை தந்துரும்னு சொல்கிறதுக்கு பதிலாக முயற்சி எடுங்க. ரிசல்ட் கிடைக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியான டைம் இது. உங்கள் டேலண்ட் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சரியான டைம் இது. உங்கள் ஸ்கில் என்ன, உங்கள் நாலேஜ் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் மெமரி பவர் என்ன, ஸோ அதுக்கு இது ஒரு சரியான டைம். மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகுது? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆகணும், ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கணும், நீங்கள் அட்டன் பண்ணுற விஷயத்தில் வந்து சக்ஸஸ் வரணும். அதுக்கான டைம் உங்கள் பக்கம் பலம், ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு ட்ரை பண்ணலாம். இல்லத்தரசிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய குழப்பங்களோட கலந்த ஒரு மனநிலையோடு இந்த மார்ச் மாதம் நகரும். உள்ளே இருக்கிற எண்ணங்கள், ஆசைகள், ஃபேமிலிக்காக நிறைய விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நடைமுறையில் அதை செயலில் கொண்டு வரது நிறைய தடங்களும், எதிர்ப்புகளும், குழப்பங்களும் அப்படியே லைனப் ஆகி நிற்குது. ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு இதுக்கு அதுக்கும் பொருந்தாத, மனசு ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று சொல்லுது, ஆக்ஷன் வேறு ஒன்றா போகுது. ஸோ மனசு, புத்தி, ஆக்ஷன் மூணுமே மாற்றி மாற்றி ஒரு குழப்பத்தில் இருக்குது. அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து அலைன் பண்ணி கொண்டு வரணும். அது கொண்டு வரதுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். பட் ரிசல்ட் எதிர்பார்த்து நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை சந்தோஷப்படுத்திடும்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு முயற்சி தான், முயற்சி மட்டும் இது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனநிலை, குடும்ப தலைவியாக நீங்கள் இருந்து ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸோடு எதையும் பண்ணாமல் அப்படியே ஒரு 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 பக்குவமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
ஹெல்த்து. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் 6-8 வந்து கோள்கள் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. 6 நாளும் நோய் தான், 8 நாளும் வந்து கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறு உபாதையாவது கொடுக்கும். எல்லாமே சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டதுனால வருத்தப்படுற மாதிரியான செய்தி இல்லை. வருத்தப்படுற மாதிரியான செய்தி வேறு. பட் எல்லாமே இது பாசிட்டிவாகவும் இருக்குது. ஆனால் சில கலவையோடு இருக்குது. சில உபாதைகள் உபத்திரங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா த்ரோட்டு, ஸ்டமக் ரிலேட்டடு, ஹிப்பு, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சில தொல்லைகள் சில பேர் கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்காது. ஏன்னா பேசிக்காகவே இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தை பிறக்கிறவங்க உடல் வாகு, உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. யாருக்காவது அந்த பர்த் சார்ட்லேயே இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உபாதைகளை பண்ணும். பட் ஆனால் உடனே சரியாயிடும். ரொம்ப ஒரு தீராத நோய் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த உள்ள டைம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துங்க. சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மார்ச் மாதம் 2025 இது வந்து ஆக்கப்பூர்வமாக எதையாவது நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு வந்து டைம் நல்லா இருக்கா அப்படின்னா, இது வந்து உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மந்த்து. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அதை வந்து டிவைட் பண்ணி எல்லாருக்கும் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணலாம். இல்லை ஃபேமிலிக்கு ஏதாவது நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ணலாம். இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் ஸ்தாபனம் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இனிஷியலாக நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் செய்யலாம். உங்களுக்காக ஏதாவது பர்டிகுலராக நீங்களே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதான் இந்த மாதம் கொஞ்சம் சரியாக வராது அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் சார்ட்டில் தெரியுது. ஸோ அதனால் நல்லா திங்க் பண்ணி செய்யுங்க. ஓவரால் துலாம் இந்த மாதம் அற்புதங்கள் நடக்கும், விசேஷமாக அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஏதோ விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணுறதுக்கு இது சரியான மந்தாக இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரக சஞ்சாரங்கள் 2025 மார்ச்சில் 5 மற்றும் 7 வந்து சந்திக்கிற ஒரு தருணம் இது. எப்போவுமே இந்த 5, 7 அப்படிங்கிறது ஒன்று வந்து கோணம், ஒன்று வந்து கேந்திரம். கேந்திர கோணங்களில் நிறைய பேர் ஃபில் ஆகிடுறாங்க. செவ்வாய் உங்கள் ராசினா அது வந்து 8th ஹவுஸில் பொசிஷனில் இருக்குது. செவ்வாயோடைய ஸ்கோர் பெருசாக இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். விருச்சிகம் ஆனால் நிறைய கிரகங்களுடைய சுப அனுகூல பார்வைகள் ப்ளஸ் அதோடைய பொசிஷன் எல்லாமே ஃபேவரபுளாக நடக்கும். என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த ஜாப் மேட்டர் எடுத்துப்போம். விருச்சிக ராசி, வேலை தொழில் உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்குது? உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய வேலை வலு கூடலாம், அலைச்சல் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் கூட இன்னும் அதிகமாகலாம். பட் ஆதாயமாக இருக்குமா, ஆதாயமாக இருக்காதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குரு பார்வை வருமானத்தில் திருப்தியாக இருக்குது, பொருளாதார ரீதியாக ஆதாயமாக இருக்குது. உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது வேலை, ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்குது, வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து குறையாக சொல்ல முடியல. செய்கிற வேலையில் வந்து பாராட்டோ இல்லை வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற ஒரு யோகமும் கூட இருக்குது. பட் என்னென்னா அது வந்து ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுமா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். காரணம் வந்து 8th ஹவுஸில் செவ்வாய், 5ல் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறதுனால, 7ல் குரு பார்வை வந்து உங்களுக்கு வர்றதுனால ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு, ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் அதை வந்து சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அது வந்து ஒரு அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான டைம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு வாகனம் வாங்கணும்னு தோணும், வாங்கலாம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான டைம், தருணம். அதையும் நீங்கள் வந்து செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்றதை நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 2025 ஏதாவது ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து முயற்சி பண்ணுறீங்க, அது வந்து ரிட்டர்ன்ஸ் வர அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பிஸ்னஸ் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் வருமானத்தில் குறை இல்லை. ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் அதை வந்து டீல் பண்ணுங்கள். ஃபேமிலி, திருமண ஏற்பாடுக்கு இது சரியான மாதம். வரன் பார்க்க, வரன் சேர்க்க, தேர்வு செய்ய சரியான மாதம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து ஃபேமிலியில் போய் நீங்கள் சொல்லலாம். முதல்ல எதிர்ப்பு வரும், செவ்வாய் 8ல் இருக்குது, எல்லாம் எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கன்வீன்ஸும் ஆகுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவோட தொடர்பில், குரு பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து ராசி இருக்கும்.
அதனால் எதிர்ப்பும் ஆதரவும் கலந்து வரும். வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து தேர்வு செய்யக்கூடிய நல்ல நேரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர், இந்த சமயத்தில் உங்களுக்கு பேசக்கூடியவர், இதை நீங்கள் வந்து நல்ல கரெக்டாக க்ளீனாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சாய்ஸ் உங்கள் பக்கம் நல்லா இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷனுக்கு வரலாம். நிறைய அலைன்ஸ் பார்க்குறீங்க, நிறைய ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி பெஸ்ட்டாக வந்திருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்டார் கிடச்சிருக்கு. அதுலேயும் விருச்சிகத்துக்கு கடகம் கிடச்சிருக்குன்னா சூப்பர். ஏன்னா இப்போ கடகத்துக்கு அஷ்டம சனி முடியுது. அப்போ நல்ல ஒரு மேட்சிங் ஸ்டார்ஸையும் செக் பண்ணிங்க, ஹாரோஸ்கோப்பில் தசாபுத்தியும் பார்த்துங்க, சூப்பராக நீங்கள் மேட்ச் பண்ணலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் இது ஒரு நல்ல மாதம். உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு பயம்லாம் வரும், நம்ம வந்து த்ரூ ஆகிடுவோமா, எல்லாம் கிளிக் ஆகிடுமா, ஜெயிச்சிருவோமா, அதை செஞ்சுருவோமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் அப்படியே வரும். பட் ரிசல்ட் எப்படியும் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த முறை பாசிட்டிவான சைடில் டைரக்ட் ஆகுது. அதே மாதிரி குருவுடைய இந்த பார்வையுடைய டைரக்ஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நல்ல டிகிரி ஆங்கிளில் வந்து அது பொசிஷன் எடுக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ விருச்சிகம் மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமான மாதம். எடுக்கிற முடிவு, எடுக்கிற முயற்சி, ஒரு பிரயாணம், ஒரு 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 ஃப்யூச்சரை பிளான், ஒரு லோன் எடுக்கணும், எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சாதகமான இடத்துல உங்களுடைய நகர்வு. அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா இல்லத்தரசிகள். செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த முறை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு பிளாக் டாட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க யாராவது. கண்டுக்காதீங்க. ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து இந்த முறை நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய சுபகிரக பார்வை இருக்கிறதுனால நீங்கள் போடுற திட்டத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஃபார்வேர்டில் போயிட்டே இருங்க. ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் வேணும். இன்று குறை சொல்பவர்கள் நாளை அதையே பாராட்டவும் செய்வார்கள். அதனால் இந்த காதை வந்து நீங்கள் எது விழுந்தாலும் அதை அப்படியே மறந்துடுங்க, சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பட் உங்களுக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியாக நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ண பிளானில், நிறைய விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறையில் இந்த முறை உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஆரோக்கியம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் எந்த கெடுகிரகமும் கிடையாது. ஈவன் சுக்கிரன், புதன், ராகு, சும்மா ஸ்டமக் ரிலேட்டாக லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன ஜீரண மண்டலம் இல்லை ஸ்டமக் ரிலேட் இஷ்யூஸ் லைட்டாக வரலாம். சூடு ஆகாதீங்க, டென்ஷனில் வந்து சூடு ஆகாதீங்க. செவ்வாய் 8th ஹவுஸ், சும்மா யாராவது இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகாதீங்க. மூட் அவுட் ஆகிறது, சூடு ஆகிறது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். ஒரு பேட் மூடு இல்லாமல் இருந்தால் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாம் பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்கும்ன்றது நான் பார்க்குறேன். சீனியர்ஸ், விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும், சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சேமிப்பு பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸடாக ஏதாவது ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு சேவிங்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி நான் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன், அதை நான் செய்யலாமா, அதுக்கு எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதை நீங்கள் பண்ணலாம். வேறு ஏதாவது நான் வந்து ஒரு ஹை ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெருசாக பண்ணலாமான்னு கேட்டால் அது நான் வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிது பெட்டர். ஹெல்த்தில் வந்து சீரியஸான இஷ்யூ எதுவும் இல்லைனாலும் கூட செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸில் யார்கிட்டையும் ரொம்ப ஒரு ஆர்குமெண்ட்டை நெருங்கி போயிட வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓவராலாக விருச்சிகம் மார்ச் 2025 ஐ திங்க் இது ஒரு நல்ல மந்த்து தான் உங்களுக்கு. உங்கள் மூளையும் உங்கள் அறிவும் உங்கள் புத்தியும் உங்கள் மனசும் மட்டும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நடக்கிற வேலை எல்லாம் கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதுக்கும் எமோஷ்னலாக குழப்பம் பண்ணிக்காமல் நடக்கிற வேலைகளை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பெஸ்ட் விஷஸ். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து மார்ச் 2025 முதல்ல நம்ம வந்து இந்த டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணுவோம். குரு வந்து 6ல் இருந்தாலும் சுக்கிரனோட பரிவர்த்தனை உங்களுக்கு கரெக்டாக 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி
மற்றும் சூரியன் எல்லாமே ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகும். 7th ஹவுஸில் உங்களுக்கு வந்து மார்ஸ் செவ்வாயுடைய பொசிஷன் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? முதல்ல உங்கள் ஜாப் அண்ட் கரியரை பார்த்துருவோம். தனுசு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். பிஸ்னஸ் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் மூணுமே கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னா, குரு 6th ஹவுஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நெருங்க போகிறார். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மாதம் அங்கேயே தான் இருக்கார். அப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் ஒரு மேட்டர்ஸில் வந்து கொஞ்சம் அப்படியே நிறைய செலவு அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு பக்கம். ஒர்க்கில் வந்து 10th ஹவுஸில் கேது இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலை போயிடுமா சின்ன சின்ன பயம் ஒரு பக்கம். இது மூணுமே கலந்த ஒரு நேரம் தான் தனுஷ் வந்து சோஃபார் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ இந்த வருஷம் சில டிரான்சிட்டும் நடக்க போகுது. மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கோள்கள் வந்து 4th ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆகி அது எல்லா பார்வையும் நேராக 10ல் தான் விடும். 10ல் கிரக பார்வைகள் விழுந்தால் பதவி அதிகாரம் தேடி வரும். உங்களோட பதவி அதிகாரங்களை மாற்றம் கொண்டு வரும். உங்களுடைய வேலை இடமாற்றத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் நிறைவேற்றி தரும். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துடைய பலன்களுக்குண்டான முயற்சி. ஸோ ஜாபில் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக இல்லையோ, யாரெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, மேனேஜரோட ஒத்து போல், சீனியர்ஸோட ஒத்து போல் அப்படின்னு நிறைய நடந்துச்சுன்னா, நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக யூஸ் பண்ணிக்கலான்றது என்னுடைய முதல் கருத்து. அதுதான் ஜாப்க்கு. ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படியும் வந்து ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து செலவு தான், அடுத்தடுத்தும் செலவு தான் இருக்குது. மார்ச்லேயும் உங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். சரி, இது தேவை இருக்குது, அதுக்காக வாங்காமல் இருக்க முடியாது, அதுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தாமல் இருக்க முடியாது, பட் கடன் தான், கமிட்மெண்ட் தான், பட் வேறு வழி இல்லை, சரி வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைம் தான் இது. ஸோ பணத்தை சேர்த்து வச்சிட முடியுமான்னு கேட்டால், சேர்த்து வைக்கிற நேரம் இது கிடையாது, செலவழிக்கிற நேரம் தான். செலவையாவது நல்ல செலவாக பண்ணிட்டா போதும். ஃபேமிலி, ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி ஏதாவது இன்னல்கள் துன்பங்கள்லாம் வருமானம் ஒன்றும் இல்லை, அது வரைக்கும் பரவாயில்ல. 6ல் குரு அப்பப்போ சின்ன சின்ன ஒரு விவாதங்கள், தேவையற்ற சண்டை சச்சரவுகள், அதுவும் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல அப்படி மாற்றி போகும். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு என்லெஸ் ஸ்டோரி. ஸோ ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அதுவாக டிரான்சிட் மாறிடுச்சுன்னா மறுபடியும் இன்கம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துரும். செலவு பண்ண டைம் நல்ல செலவாக பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. ஃபேமிலிக்குள்ளே மற்ற குழப்பங்கள் இல்லை, மற்ற வருத்தங்கள் இல்லை, அது வரைக்கும் பரவாயில்ல. ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் மனநிலை எல்லாமே வேலையை பற்றியும், மனநிலை எல்லாமே வந்து பொருளாதாரத்தை பற்றியும், ஃப்யூச்சரை பற்றியும், சேவிங்ஸை பற்றியே தான் நிறைய ஓடுது. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையும் சரி, சுக்கரனுடைய இடமும் சரி, புதனுடைய சேர்க்கையும் சரி, சூரியனுடைய இணைவும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அனுகிரகமாக, அனுகூலமாக, ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக, ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஒரு டைம் இது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் இந்த லெவலில் படித்தேன், இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் ஒரு ஸ்கூலில் தான் நான் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் இதுதான் பிளான் பண்ணேன். நான் வந்து வேறு லெவலில் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன், ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணோம், அதுவும் நான் ஃபாரினில் போய் பண்ணோம். அதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். மார்ச், ஏப்ரல், மேலாம் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா, ரெடி ஆகுங்க, அந்த டைம் தான் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு டைமில் தான் நீங்கள் ஃப்ரேம் ஆகி போயிட்டுருக்கீங்க. அதனால் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் வந்து ஈஸியாக பிளான் பண்ணி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஹெல்த்து, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு 4ஆம் இடத்துல நிறைய கோள்கள் ஒன்றா இணையிறது, 6ஆம் இடத்துல குருவாகவும், 10ல் கேதுவாகவும், 7ல் செவ்வாயாகவும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் செய்யுமா, ஏதாவது தொந்தரவுகள் வருமா, சின்னதாக கொடுக்கும். பெரிய அளவில் இல்லை, எல்லாமே வந்து சின்னதாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஜீரணம், ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரோ, ஒரு சிலருக்கு வந்து அசிடிட்டி, ஒரு சிலருக்கு வந்து நியூரோ ரிலேட்டட் சின்ன இஷ்யூஸு, ஒரு சிலருக்கு வந்து மசில் பெயின் ஆர் போன் ரிலேட்டடான இஷ்யூஸ். இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் வரும். பட் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா, நல்ல டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தா அந்த ராசிக்கு சில டிரான்சிஷன், சில பேருக்கு மட்டும் இந்த மாதிரி நான் உபாதைகளை கொடுக்க சான்சஸ் இருக்குது. நாட் ஃபார் ஆல். யாருக்காவது இந்த ராகு திசை, இந்த சனி திசை அந்த மாதிரி நடக்கும்போது அது அதிகமாக காட்டும்.
அடுத்து வந்து நம்ம வந்து தனுசுக்கு பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். ஃபேமிலியை வந்து தனுசு ராசியை சேர்ந்தவங்க பொறுப்புணர்வோட நிறைய விஷயத்த மேற்கொண்டு அதை வந்து நீங்கள் ஆக்ஷனில் லைஃப்பை லீட் பண்ணாலும் கூட என்னமோ ஒரு ப்ரெஷர் அது வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். தனுசு அமைதிப்படுத்துகிற நேரம் இது இல்லை, உங்களை இன்னும் வேகத்தை அதிகப்படுத்துகிற நேரமாக தெரியுது. தட் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப அப்படியே காமாக லைஃப்பை ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிடலான்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். பட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து வேக வேகமாக எல்லாத்துக்கும் ஓட ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் உங்கள் நேரம் உங்களை புஷ் பண்ணுது. ஸோ உங்கள் நேரம் வந்து உங்களை வந்து நல்லா புஷ் பண்ணிகிட்ருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே ரொம்ப காமாக ரிலாக்ஸாக ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துருன்றது உறுதி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்பீடாக இல்லை ஓவர் எமோஷ்னலாக இல்லை ஓவர் ஆங்கர் மூடில் சம்டைம்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம். சீனியர்ஸ், இந்த மாதம் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் தனுர் ராசி டிரான்சிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் சுகஸ்தானம் கொஞ்சம் வலுவாக இருக்குது. அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் என்ன, லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை, இன்னும் ஒரு 30 வருஷம் வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சப்போஸ் நான் ஒரு சும்மா 19 சொல்கிறேன், 100 வயது வரைக்கும் நீங்கள் வாழணும்னு கடவுள் ஆசீர்வதிக்கணும். பட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தோராயமாக 60லேருந்து 19 வச்சுப்போம். அந்த ஒரு 30 இயர்ஸ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும். இது மாதிரியான சில பிளான் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ செஞ்சிடலாமா, அதெல்லாம் நான் செய்யலாமா, அது எனக்கு கரெக்டாக வருமா? சரியான மாதம் மார்ச் 2025. பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுறது, ஒரு வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது, வீடை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாதம். ஏன்னா அந்த பிளான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் தனுசு பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது, குட் லக். மகர ராசி 2025 மார்ச் மாதம். மகரம் நான் நிறைய முறை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு வந்து முதல்ல சனி பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ வந்து மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இன் 3rd ஹவுஸ். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய இடம் 3. மார்ச் வில் மார்ச், மாற்றங்கள் இருந்த மார்ச் மாதமாக இருக்கும். ஸோ மார்ச் வில் மார்ச், அது வேகம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் மகரம் சந்திக்கிறீங்க. நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு நான் நிறைய லாஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஹோப் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கரியர் அண்ட் ஃபினான்ஸ், மணி அண்ட் ஜாப் இதெல்லாம் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து புகழ், பணம், தொழில், முதலீடு, உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமான பாதையில் உங்களை கொண்டு போகும். உள்ளுக்குள்ளே மனசு சொல்லும், கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, பாதை தெரியுது, லைட் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, ஓரளவுக்கு நிறைய ரூட்ஸை கண்டுபிடிக்கிறோம், பரவாயில்ல, கிளிக் ஆகுது, கிடைக்கிது, எஸ் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக வைப்ரேட் பண்ணி கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் மகரம் 2025 மார்ச் மாதம். கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக பார்க்குறேன். ஜாபில், சேஞ்சஸில், லைஃப்பில், எமோஷனில், உங்களோட நாலேஜில், நீங்கள் பட்ட கஷ்டங்களில் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வரீங்க. அந்த மாதிரி ஒரு டைம் இது மார்ச் 2025. அடுத்து நம்ம வந்து பார்க்குறது ஃபேமிலி. குடும்பத்தில் உள்ள குழப்பம், குடும்பத்தில் உள்ள வருத்தம், நெருக்கடி, ஒரு மாதிரி ஒரு நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, நிறைய எரர் ஆகிடுச்சு. என்னோடய மிஸ்டேக் நிறைய நீங்கள் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுற டைம் இது. மகரம், யூ வில் ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். ஏதோ அவசரத்தில், வேகத்தில், புரிஞ்சிக்காமல், ஒரு குழப்பத்தில் அப்படியே ஏதோ அப்படி போயிடுச்சு ஃபேமிலி. அதனால் நிறைய வருத்தம், நிறைய கான்ஃப்ளிக்ஸ், நிறைய ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணிட்டேன், இல்லை டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கு. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், ஃபேமிலின்னு வந்துட்டால் அதை வந்து மன்னிக்க பழகுங்க, அதை வந்து மறக்க பழகுங்க. அதையே நினைக்க இன்னும் வருத்தம் தான் வரும். அதை இனிமேல் வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது. கடவுள் வந்து மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்குறார். செல்ஃபாக ரெஃப்ரெஷ் பண்ணிங்க, உங்கள் மைண்டு, உங்களுடைய எமோஷன் நீங்களே வந்து செல்ஃபாக கிளென்ஸ் பண்ணிங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கில் போங்க, நல்லாயிருக்கும். இனிமேல் நேரமும் நல்லா இருக்குது. ஸோ உங்கள் டைம்
உங்களை நல்லபடியாக கொண்டு போக போது நீங்களும் அதுக்கு தயாராக இருங்க. பழசெல்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வர முடியாது. தான் ஒரு சின்ன தெர் இஸ் அ சேயிங், நம்ம வந்து ஒரு ஜோக் அடித்தா ஒரு முறை சிரிப்போம், திரும்ப அதே ஜோக் அடித்தா சிரிப்பு வராது. ஏன்னா அதை ஏற்கனவே கேட்டோம். திருப்பி 3ஆவது முறை சொன்னால் அது போர் அடிக்கும், 4ஆவது முறை சொன்னால் அழுகு கூட வரும். அது மாதிரி தான் அது. பழசு வந்து ஒரு ஜோக் மாதிரி. அதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க, கோவப்பட்டீங்க, எமோஷன் ஆனீங்க, என்னென்னோ பண்ணீங்க, திரும்ப அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஃபார்வர்டாக என்ன இருக்குன்னு போயிட்டே இருங்க. லைஃப் அவ்வளோதான். லைஃப் அப்படிங்கிறதே நீங்கள் திரும்பி பார்க்கறது எந்த யூஸும் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துருங்க, நடந்த நிகழ்வில் நினைவில் வச்சுக்காது. ஸோ ஃபேமிலி நல்லபடியாக கொண்டு போங்க. அடுத்து வந்து மாணவர்கள், நல்ல நேரம். மகர ராசி மாணவர்களுக்கு நல்ல டைம். எதெல்லாம் பெண்டிங் இருந்தது, எதெல்லாம் பேப்பர் அப்படியே வச்சுட்டோம், கிளியர் பண்ணுற டைம். நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு செல்ஃபாகவே. நிறைய பேர் இப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குரூப்பாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சா மைக்ரேட் ஆகலாம். ஹாஸ்டலில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஒரு நல்ல காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல எக்ஸாம் த்ரூ ஆகணும், கிளிக் ஆகணும். 2 முறை 3 முறை ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆகிடுச்சு, த்ரூ ஆகலை, கிளிக் ஆகலை, ஏதோ ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட், பெயின், யாரும் என்னை புரிஞ்சிக்கல, யாரும் சப்போர்ட் பண்ணல, அந்த பெயின்லாம் இப்போ வந்து மறைஞ்சிடும். மகரம், சார்ஜ் எடுக்க போகிறீங்க. மகரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். பெண்கள், இல்லத்தரசிகள், மகரத்தில் பிறந்த பெண்கள் இந்த 7.5 சனியில் முடிகிற இந்த தருவாயில், அதுலேயும் முதல் சுற்றில் ஃபேஸ் பண்ணவங்க அதிகம், 2வது சுற்று ஃபேமிலி ட்ரபிள், 3வது சுற்று நிறைய பேருக்கு ஹெல்த்து, சில பேருக்கு எல்லாம் 3மே கலந்து, சில பேர் கடன் பிரச்சனை உருவாச்சு. ஸோ அதெல்லாம் 1 by 1 எல்லாம் மறுபடியும் ரிசால்வ் ஆக ஆரம்பிக்க போகுது. மகரம், மீண்டும் இறைவன் வாய்ப்பு தருவார். ஒரு மனிதனுக்கு கடவுள் வந்து 3 முறை வாய்ப்பு தருவார். 3 times இன் அ லைஃப். ஒரு விஷயத்தை வந்து இளமை காலத்தில் புரியாத வயசில் தெரியாமல் அறியாமல் ஏதோ ஒரு பிழையில், ஒரு வேகத்தில், ஒரு ஆத்திரத்தில் அறிவை இழந்து அதை வந்து கோட்டை விடுறீங்க, மீன்ஸ் அதை இழந்துடுறீங்க. மறுபடியும் மிடில் ஏஜில் ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த மிடில் ஏஜ்லேயும் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக, மற்றவங்க காரணமாக புரிஞ்சிக்காத, கோவப்பட்டு, அவசரத்தில், இல்லை பேராசையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதையும் வந்து இழந்துடுறீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு அட் ஏஜ் ஆஃப் அரவுண்ட் 60s கொடுப்பார். 3ஐயும் கோட்டை விட்டால் தான் லைஃப் வந்து நமக்கு வந்து பெருசாக ஒரு எழுச்சி இருக்காது. ஸோ மகரம், இறைவன் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தருவார். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் இந்த 7.5 சனி முடியும் பொழுது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். யூஸ் பண்ணிங்க, சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் உங்களது ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கட்டும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மகரம், இனிமேல் இல்லை கவலை, இனிமேல் இல்லை தொல்லை, இனிமேல் இல்லை வருத்தம், இனிமேல் இல்லை தடைகள். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போது நெருங்கியிருக்கு. ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கலாம், இனிமேல் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி ரொம்ப அவமானப்பட்டீங்களா, இனிமேல் அந்த அவமானங்கள் விலகும். நீங்கள் ஏதோ நிறைய முயற்சி பண்ணி அது தடையாகவே இருந்தது, இனிமேல் அது நடக்கும். மகரம், மார்ச் மாதம் 2025 உங்களை ஒரு வேக நடை, வெற்றி நடை போட வைக்கும் காலம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாம் மீண்டும் நல்லபடியாக கிடைக்கிற நேரம். துவக்கம் மார்ச் 2025. கும்பம், மார்ச் 2025 கும்பராசி. கும்பம், இனிமேல் இல்லை துன்பம். கும்பராசி, ஜென்ம சனி விலகுது. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ரெஷர் அப்படியே நகர ஆரம்பிக்குது. மைண்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். அடுத்த ராகு உள்ள வந்துடும். பட் அதனால் சனி தான் வந்து உங்களை வந்து டோட்டலாக ஒரு மாதிரி ஒரு அழுத்தி வச்சு போட்டு ஒரு குழப்பம் பண்ணி இப்போ அதெல்லாம் விலகிற நேரம், நல்ல நேரம். முடிவு தெளிவாக எடுக்கலாம். நினைக்கிற விஷயம் சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு சூப்பராக இருக்குது. மார்ச் 2025 கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே செகண்ட் ஹவுஸில் இருக்குது. செகண்ட் ஹவுஸ் தான் என்ன? உங்கள் முகம், உங்கள் கண் எதை பார்க்குது, உங்கள் காது எதை கேட்குது, நீங்கள் எதை வந்து திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எது மேலே ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுது. அந்த நேரம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. கும்பம், மார்ச் 2025. வருமானம் நல்லா வேணுமா, ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் நல்லா இருக்கணுமா, ஜாப் நல்லா இருக்கணுமா, நல்ல ஜாப் கிடைக்கணுமா, நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும், பேக்கப் வேணும், சேவிங்ஸ் வேணும்,
ஒரு திருமணம் நடக்கணும், அதெல்லாம் நிறைவேற்றுற நேரம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு மார்ச் 2025. கும்பம் முதல்ல வேலை, வருமானம், பவர் அண்ட் பொசிஷன் இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். மைண்டு கிளியராக இருக்கும். உங்கள் தாட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாம் மறையும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல தருணம். இப்போ வந்து ஜாபில் வந்து சேஞ்ச் வேணும், ஜாபை வந்து சேஞ்ச் பண்ணணும், ரெடி ஆகிடுங்க. பட் மார்ச்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ரிசல்ட்ஸ் எப்படியும் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு. ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து யூ ஹேவ் அ பிளான் அப்படின்னா அந்த பிளானை வந்து செயல்படுத்த சரியான நேரம் தான் இந்த மார்ச் மாதம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேமிலி. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், வருத்தம் அதெல்லாம் ரிசால்வ் ஆகும். ஆர்கியூமெண்ட் பேஸில் போச்சு, தேவையில்லாத சின்ன சின்ன செப்பரேஷன், கூப்பிட்டு பேசலாம், சமாதானப்படுத்தலாம், சமாதானம் அடையலாம், கோபத்தை கைவிடலாம், பழிவாங்கும் உணர்வையும் நீங்கள் கைவிடலாம். சனி வந்து சம்டைம்ஸ் வந்து கிறுக்கு பிடிக்கும், சம்டைம்ஸ் கோவப்பட வைக்கும், சம்டைம்ஸ் பழிவாங்க வைக்கும், சம்டைம்ஸ் தேவையில்லாத எப்படியாவது நானும் நிரூபித்து காட்டணும்னு போராட தேவையே இல்லை. லைஃப்பில் தேவையே இல்லை. லைஃப்பில் வந்து யார் நிம்மதியாக இருப்பாங்க, யார் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய இடையூறு செய்பவர்கள், தொந்தரவு செய்வது தானாக விலகிடுவாங்க. நீங்கள் உங்கள் கோல் என்ன, உங்கள் லைஃப் என்ன, உங்களுடைய ரீச் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாத விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணி அதை டெவலப் பண்ணாதீங்க. ஃபேமிலிக்குள்ளேயும் அப்படி தான் நான் சொல்வேன். ரொம்ப நெருக்கமான உறவுகள் மத்தியில் முதல்ல கருத்து வேற்றுமைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். அது வந்து நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிற மாதிரி, நீங்களே வந்து உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு எல்லாரோட வாழ்க்கையில் இணையறது இல்லை. வெவ்வேறு அறிவு, வெவ்வேறு உணர்வு, வெவ்வேறு கருத்து. அது ஒத்துப்போனால் அதை ஏற்றுங்க, ஒத்துக்கலாம் பரவாயில்ல, விட்டுருங்க, அது அவங்களோட இருக்கட்டும். பயணத்தை தொடருங்க. கும்பம் இந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரம். ஸோ ஃபேமிலி மேட்டர்ஸில் உள்ள குழப்பத்தை சரி பண்ணலாம், பேசலாம், அமைதியாக்கலாம், சாந்தப்படுத்தலாம், எல்லாத்துக்கும் சுமூகமான முடிவுக்கு வரலாம், ஈகோ விட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. மாணவர்கள் இது வரைக்கும் என்னால் முடியுமா, ஐ கேன் ஐ அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வந்து ஐ கேன் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ எல்லாமே வந்து ஒரு டவுட் மைண்டோடு ட்ரை பண்ணலாமா, முடியுமா, பாசிபிளா, இம்பாசிபிளாக தெரியுது. ஈவன் அந்த இம்பாசிபிளோட அது நீங்கள் ஸ்பில் பண்ணி ஐ ஆம் பாசிபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பாசிபிளான்னு உங்களுக்கு வந்து டவுட் வந்ததுன்னா இனிமேல் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் நம்பலாம். ஏன்னா அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. ஸோ டைம் ஃபேவர்ஸ் யூ, டைம் வில் ஃபேவர் யூ. ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல நகர்வு உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணும். அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கலாம். என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க, பாசிட்டிவாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். யார் என்ன போகிற சொல்லலாம் காதில் வாங்கிக்காதீங்க. எப்போவுமே நம்மளை வந்து ஒருத்தர் வந்து 10 பேர் ஹர்ட் பண்ணுறாங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க, நமக்கு வந்து ஒரு பெயினை கொடுக்குறாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருங்க, அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாலும் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுவாங்க, இல்லை டிசப்பேர் ஆகிடுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதனால் நீங்கள் வந்து எதையும் ரொம்ப டீப்பாக எமோஷ்னலாக எடுத்துக்காது. அடுத்து வந்து நான் பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். ஃபேமிலியில் வந்து என்னென்ன ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிங்களோ, ஃபைனான்ஷியல் ட்ரபுள் ஆர் ஃபைனான்ஷியல் ஒரு மாதிரி நெருக்கடி, ஒரு மாதிரி இம்பேலன்ஸ், ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்ட்ரெஸ், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சாந்தமடையும். அப்படி கொஞ்சம் அப்படி சாந்தமடையும். குழப்பங்கள் இப்போ தான் வந்து நல்ல, அதாவது இப்போ ஒரு தொட்டி இருக்குது, அதில் வந்து தண்ணியெல்லாம் குழம்பி இருந்ததுன்னா எல்லாம் கலந்துருக்கும், ஒரு மாதிரி கலங்கடிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து நீர் வந்து அப்படியே அமைதியாக அந்த வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ தெளிவான நீரை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய நேரம் இப்போ வருது. நல்லா புத்தி தெளியும். குடும்பத்தில் உள்ள குழப்பம், வருத்தம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கூட அந்த முயற்சி இப்போ எடுத்துடலாம். ஏன்னா அந்த டைம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது.
ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பாதியிலே விட்டுடலாமா, இது இப்போவே இப்படி இருக்கே, நாளைக்கு என்ன ஆகும், அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு புரிதல் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதம் மார்ச் 2025 தீர்க்கமாக ஒரு முடிவு தெளிவாக நல்ல விதமாக எடுக்கலாம். அது நல்லா இருக்குது. ஆரோக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பம், ஜென்ம சனி விலகுது. மோசமான கண்டத்துலேருந்து தப்பிக்கிறீங்க. என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனைங்க, தலைக்கு மேலே தொல்லை, தலைக்கு மேலே எனக்கு கடன், தலைக்கு மேலே எனக்கு வெள்ளம், அந்த மாதிரி சூழலாம் இனி மாறிடும். தலைக்கு மேலே இனி இல்லை, எல்லாம் தலைக்கு கீழே தான், கழுத்துக்கு கீழே தான், எல்லாம் இடுப்பளவு தான். ஸோ பிரச்சனைகள் குறையும், பிரச்சனைகள் விலகும், தொல்லைகள் குறையும், கடன்கள் குறையும், வருத்தங்கள் குறையும், நோய்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும். அந்த மாதிரி எல்லாம் குறையிற நேரமாக வந்திருக்கு. அதனால் ஹெல்த்தில் வந்து எதெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் பண்ணி சில பேருக்கு கை கால் விபத்து, நோய்கள், தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், சிகிச்சை, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாகிடும். இன்னும் சொல்லணும்னா நல்லாவே குறையும் ஒரு சிலருக்கலாம். இன்னும் அடுத்தடுத்து டிரான்சிஷன்லாம் ஃபேவராக தான் இருக்குது கும்பத்துக்கு. கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே ஃபார்வர்டாக தான், பாசிட்டிவாக தான் வருது. மார்ச்சே நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். கும்பம் ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் அடையலாம். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பம், ஒரு வேளை நீங்கள் 60+ இருந்து இது பாத சனியாக ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டாலும், இல்லை மற்றவங்க விஷயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை நெருக்கடி கொடுத்தாலோ நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த குடும்ப விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தலைவலி தான் அது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் என் துணை, என் வாழ்க்கை அப்படின்னு நான் இருக்கேன், என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோ நாட் டிஸ்டர்ப் போர்டு கூட வச்சுருங்க, அதுதான் நல்லது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து உங்களை நீங்கள் செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் எல்லாரையும் பார்த்து எல்லார் பிரச்சனையும் கேட்டு சரி செய்யக்கூடிய நேரமாக இது இல்லை. ஸோ அதனால் அந்த அமைதியை நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு என்னோட கருத்து. ஓவரால் கும்பம் ஃபார் 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 பெட்டர். மார்ச் 2025, மார்ச் பாசிட்டிவாக அடியெடுத்து வைக்கலாம். நல்ல நேரம். வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனம், மார்ச் 2025 மீன ராசி. 7.5 சனியில் ஜென்ம சனியை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண தயாராகிறீங்கன்னு அர்த்தம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனம் மேலே தான் இப்போ வந்து கிரக சஞ்சாரம்னா எல்லா கிரகமும் சங்கமிக்கிற ஒரு இடம் மீனம். இப்போ வந்து உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதிரெதிர் கருத்து ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தருக்கு வந்து சார்ந்த கருத்துக்கள் இருக்குது, அவங்க பேசினா எப்படி இருக்கும், அது உங்கள் வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் மீனம். ஸோ மீன ராசியை சேர்ந்த நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, அவர் கூட சனி வந்து கன்ஜெக்ஷன் ஆவார், அவர் கூட சுக்கிரன் ஆல்ரெடி அங்கே எக்ஸால்டட் உச்சத்தில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு சுக்கிரனோட வீட்டில் பரிவர்த்தனை, புதனும் உங்களுக்கு சுக்கிரனோட இணைவு, சூரியனும் சான்ஸ் எடுப்பார் ஒரு 30 days. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால் என்னென்னா உங்களோட தலை, உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, அதிலெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் போய் உட்காந்து ஒவ்வொன்றும் ஒரு அறிவை கொடுக்கும், ஒவ்வொன்றும் ஒரு குழப்பத்தையும் பண்ணும். ஒன்று அறிவை கொடுக்கும், ஒன்று குழப்பமும் செய்யும். ஏன்னா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அங்கே உச்சமடைகிற சுக்கிரனை கொஞ்சம் டாமினேட் பண்ணும். ராகு சாயா கிரகம், அது வந்து சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒரு குழப்பத்தையும் பண்ணும். புதன் நீச்சபங்க ராஜயோகம், அதனால் நீச்சமான புதன் வந்து என்னதான் அறிவாற்றலோடு நீங்கள் சொன்னாலும் எடுபடாது. குரு 3rd ஹவுஸில் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்குது மார்ச் மாதம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் அண்ட் கரியரில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபுல் டென்ஷன் ஏறி இருக்கும். எப்படியாவது இந்த வேலையை மாற்றிடணும், இல்லை எப்படியாவது இந்த பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும், இந்த கடனை எப்படியாவது சால்வ் பண்ணணும், எப்படியாவது இந்த மேட்டர்லாம் வந்து நம்ம வந்து டீல் பண்ணி ஸ்மூத்தாக முடிச்சிடணுன்ற பயங்கரமான ஒரு குழப்பம் உச்சத்துக்கு ஏறும். மீனம் தலை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூளை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது. யாராவது வந்து நமக்கு வந்து ஒரு ஆதரவு தரமாட்டாங்களா, யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாங்க, யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, யாராவது கை கொடுக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீனத்துக்கு இப்போ நேரம் நாட்கள் ஆக நெருங்கிட்டே இருக்கும். இதுதான் மீனத்துடைய இந்த கிரக சஞ்சாரத்துடைய நேரம். அப்படி ஆகிறது நல்லது தான். எப்போவுமே வந்து புத்தியை வந்து ஒன்று வந்து ட்ரிகர் பண்ணுதுன்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு புது ஐடியா வரும். அந்த புது ஐடியா வந்ததுன்னா அது வந்து அடுத்த ஒரு ஃபார்முலாவுக்கு வழி காட்டும். அதுதான் மீனம்க்கு இப்போ உள்ள டைம்.
பட் இப்போ நீங்கள் வந்து அப்சர்வ் தான் பண்ணணும். எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, என்ன நடக்குது, என்ன தோணுது, என்ன உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது, உங்கள் வேலை விஷயத்தில், உங்கள் தொழில் விஷயத்தில், உங்களோட பதவியில், அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் பொறுமையாக உணர கற்றுக்குங்க. சரியான நேரத்துக்காக காத்துருங்க. இப்போ வந்து எந்த முடிவும் தன்னிச்சையாக எடுத்து அவசரப்பட்டு எதுலேயும் நீங்கள் வந்து இறங்க வேண்டாம். சரியான நேரத்துக்காக காத்துருங்க. அந்த நேரம் நெருங்கும் பொழுது அதுவாக வாய்ப்பு தேடி வரும். ஏன்னா அந்த கிரக கூட்டணி சும்மா இருக்காது. குருவோட பரிவர்த்தனை வேறு பண்ணியிருக்கு. அது அமைதியாகவே இருக்காது. ஏன்னா 3rd ஹவுஸில் குரு இருக்குதுன்னா அதுவாக ஒரு வாய்ப்பையோ இல்லை அதுவாக ஒருத்தர் மூலிமா ஏதாவது ஒரு சான்ஸை கொண்டு வரும். ஒரு ஹிண்ட் வரும், ஒரு மெசேஜ் வரும், ஒரு கால் வரும், இல்லை யாராவது உங்களை சந்திப்பாங்க. இதை யார் மூலியமாவது ஒருத்தர் வந்து தூது. இதெல்லாம் உங்களுக்கு நேரம் நெருங்குது. வர நேரத்தை பயன்படுத்திங்க. இது எப்படின்னா, இந்த வேட்டைக்காக காத்திருக்க வேண்டிய தருணம் இது. வந்துடுச்சு அப்படின்னா இறை வேட்டையாடுங்க. அந்த மாதிரி டைம் இது. அதனால் காத்திருங்க. காத்திருந்தீங்கன்னா பலன் நெருங்கும். நீங்களாக ஸ்டெப் எடுக்காதீங்க, தப்பாக போய் முடியும். அவ்வளோதான் மெசேஜ் உங்களுக்கு. ஃபேமிலி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, மீனம் டென்ஷனோடையே குடும்பம் அப்படியே நகர்த்துவாங்க. யாராவது ஏதாவது டென்ஷன் கொடுப்பாங்க. ஃபேமிலின்னு வந்துட்டாலே ஒன்று கணவன் இல்லை மனைவி இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை குழந்தைங்க யாரோ ஒருத்தர். ஏன்னா அது ஜென்மசனி ப்ளஸ் ஏழரை சனி ப்ளஸ் ஜென்ம ராகு. மொத்தத்தில் என்னென்னா, மீனராசிக்காரன் நீங்கள் ஹாப்பியாக இருந்துடக்கூடாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்துடாதீங்க. நாங்கள் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறோன்ற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணுறதுக்கு சான்ஸ் எடுப்பாங்க. அதுதான் இப்போ உள்ள பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். அதில் யார் என்ன பண்ணாலும் அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் கொண்டு போங்க. அந்த திருமண வாய்ப்புகள், திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம். அட்லீஸ்ட் இந்த மார்ச் மாதம் குழம்பிய மனம் எப்போவுமே வந்து சரியான முடிவு எடுக்காதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து எது சரி எது தப்பு, யார் ஓகே யார் ஓகே இல்லைன்ற மாதிரி எந்த டிசிஷன் மேக்கிங் இப்போ பண்ண வேண்டாம். ஜஸ்ட் போஸ்ட்பான் யுவர் ஐடியா தான் நான் சொல்கிறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள இந்த ட்ரான்சிஷன்லாம் என்னென்னா, 10 பேர் 10 ஐடியா தருவாங்க. அப்பா சொல்லுவார், நீ வந்து இதை படிச்சுக்கோ, நீ இதை பண்ணாக்கா நல்லா வருவேன். அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கூலில் போனால் நல்லாயிருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், மெடிசன் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்ஜினியரிங் படித்தா நல்லாயிருக்கும். அப்படியே அம்மா ஒன்று சொல்லுவாங்க. உங்கள் மாஸ்டர் ஒன்று சொல்லுவார், உங்கள் வெல்விஷர் ஒன்று சொல்லுவார், உங்கள் மாமா ஒன்று சொல்லுவாங்க, அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, டே நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீ அது வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அந்த மாதிரி அவர் ஒருத்தர் சொல்லுவார். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா. டோட்டலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். இது வந்து டோட்டலாக கன்ஃபியூஷன் கொடுக்கும். அப்போ என்னோடய ஐடியா என்னென்னா, மார்ச் 2025 10 பேர் 10 விஷயத்தை சொல்லிட்டோம். ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டே இருங்க. டிசிஷன் எதுவும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஒரு மாதம் போட்டோம், எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு வந்து உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு சொல்லும், இதுதான் நம்ம சரியாக பண்ணுவோம், இதுதான் நம்ம கரெக்டாக வரும், இதுதான் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், இதுதான் நமக்கு பிடிச்ச இடம், இதுதான் நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த சாய்ஸை பிக் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். கொஞ்சம் டைம் தான் வேணும் உங்களுக்கு. இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் தலையில் மட்டும் இருக்காது, ப்ரெஷர் சூழ்நிலையும் இருக்கும், நீங்கள் அணுகுமுறை விஷயத்துலையும் இருக்கும், ஃபேமிலிலையும் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ டைம். மீனம் சுற்றிலும் டிபெண்டன்ஸ், எல்லோரையும் தனியாக பார்க்கணும், ஃபேஸ் பண்ணணும், எல்லாரையும் காப்பாற்றணும். யாரும் என்ன புரிஞ்சிக்கல, பட் நான் எல்லோரையும் புரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் தள்ளப்பட்டிருக்கேன். எனக்கே நிறைய வழி இருக்குது, எனக்கு சொல்லக்கூட ஆதரவு கூட ஆள் கிடையாது. பட் என்ன சார்ந்தவங்க சொல்கிறத கேட்டால் எனக்கு இன்னும் என்ன சொல்கிறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மீனம் பெண்களுடைய மனநிலை ஒரு மாதிரி நீங்கள் வந்து இந்த டைமில் எது பெஸ்ட் அப்படின்னா, ஒரு சின்சியரான பிரார்த்தனை. உங்களுக்கு மனசில் உள்ள இறைவனை நீங்கள் வந்து உட்காந்து தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அங்கே போய் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற எந்த மனிதனும் உங்களுக்கு லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஆரோக்கியம், ஜென்ம சனி வர்றதுனால நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். 4 செவ்வாய், 3 குரு, 7 கேது, ஜென்ம சனி, ஜென்ம ராகு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ எதுலேயும் ஒரு முறைக்கு 4 முறை சிந்தித்து செயல்படணும். நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நிறைய விஷயத்தை கரெக்டாக கிரகிச்சிக்கணும், சரியாக முடிவெடுக்கணும், சரியாக திட்டமிடணும், சரியாக பிளான் பண்ணணும், சரியாக தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இதுதான் மீனம்க்கு இப்போதைக்கு நான் கொடுக்குற மெசேஜ். சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் மீனம் 7.5 சனியுடைய ஜென்ம சனி ஆட்டம் ஆரம்பம். இனிமேல் தேவை கவனம். ஒரு நல்ல லைஃப்பை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி
ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டீங்க, நீங்களும் செட்டில் ஆகிட்டீங்க, எல்லாம் பேக்கப் பக்காவாக இருக்குன்னா வருத்தப்படாமல் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இப்போவும் வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, என்னை யார் பார்த்துப்பாங்க, என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான் துணை. மனிதர்களை நம்புவது இந்த நேரம் சரியான நேரமாக இருக்காது. இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உண்மையானவர்கள், அதை நீங்கள் உணர்வீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திட்டமிட்டு செயல்படுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்னா என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி வெறும் மூன் சைன் சந்திரனுடைய ராசியை பேஸ் பண்ணி தான் நான் இதை வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக அனலைஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கேன். இது நல்லது சொன்ன எல்லாருக்குமே நல்லது நடந்துடும், கெட்டது சொன்னது எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பேர்த் சார்ட்டோட நீங்கள் இதை சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது தான் அது புரியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜனன ஜாதகத்தை ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எந்தெந்த ராசி மண்டலங்களில் எந்தெந்த கிரகங்கள் ஃபீல் ஆகிருக்கு, எப்படி நீங்கள் ஜனனம் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பிறவி யோகம் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் என்ன, எந்த தசா புக்தியுடைய கால்குலேஷனில் உங்கள் வாழ்க்கை நகருது, எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்றதை நீங்கள் உங்கள் பேர்த் சார்ட்லேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டிரான்சிஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா சில ராசிகளுக்கு ஏழரை சனியை பற்றி சொல்லியிருக்கேன், சில ராசிகளுக்கு அஷ்டமத்தை பற்றி சொல்லியிருக்கேன், சில ராசிகளுக்கு சில டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் சப்ஜெக்ட் டு உங்களோட ஜனன ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி அதோட தசாபுக்தி என்ன ப்ளஸ் உங்களுடைய அந்த ஜனன ஜாதக யோகம் என்ன, அதோட சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலையும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். டைம் கிடைச்சா அதையும் போய் பாருங்கள். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு டஃப் டைம் அப்படின்னு ஒரு ராசி ஒரு மூணு சைனுக்கு டஃப் டைம் வரும்பொழுதெல்லாம் அவங்கள எமோஷ்னலாக தான் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எமோஷ்னலாக நீங்கள் வந்து உங்களை லூஸ் பண்ணால் மட்டும்தான் தப்பாக முடிவு எடுப்பீங்க. ஸோ அதை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஏன்னா அந்த ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் கடவுளுக்கு செலுத்துகிற நேரம் கிடையாது, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணர்கிற நேரம். அதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவரை நோக்கி நீங்கள் செய்கிற பிரார்த்தனை. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் உணர்றதுக்கு தான் அந்த ப்ரேயர்ஸ். இது சில சோதனையான நேரத்தில் உங்களை வழி நடத்தும், காப்பாற்றும், துணை நிற்கும், உங்களை எந்த வகையிலையும் கீழே தள்ளி விடாது. ஸோ மொத்தத்தில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸை நான் பார்த்ததில் பொதுவாகவே உலகளாவிய விஷயங்களில் இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு அனுகூலமான, ஒரு அபிவிருத்தியான, ஒரு நல்ல சங்கல்பமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பூமிக்காரகன். அப்போ ஒரு போர்க்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுனத்தில் கேந்திரத்தில் பொசிஷன் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் சனி மீனமில் ராகுவோட கன்ஜெக்ஷனில், அப்போ ராகுவோட கன்ஜெக்ஷனில் சனி பொசிஷன் எடுக்க போது சுக்கிரன் சுபகிரகமும் அந்த சனி ராகுவோடு தான் சேர்ந்துருக்கு. பொதுவாகவே மார்ச் மாதத்தில் எல்லாருக்குமே இன் ஜென்ரல் சிந்தித்து ஒவ்வொரு முடிவும் எடுப்பது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த கன்ஜெக்ஷன்ஸ் அப்படி இருக்காது, அது விலகும். ஒவ்வொன்றா விலக ஒரு ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து பொதுவான கருத்தாக சொல்கிறேன். ஸோ திங்க் வெல் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா சிந்தித்து முடிவெடுங்க. www.lifehoroscope.in இதில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.